சரணமையப்பா. அஜய் ஸ்ரீனிவாஸ், அஜய் ரத்னான்னு பேரு. இவர் ஒரு சைல்ட் ப்ராடக்ட். 4 வயசுல இருந்து மேண்டலிங் கத்துக்கிறார். இவர் எப்படின்னா, இவரோட குரு வந்து ராஜு அண்ட் நாகமணின்னு பேரு. இவர் வந்து 3 டைட்டில், முக்கியமான 3 டைட்டில் படிக்கிற. இதை தவிர நிறைய இருக்கு. யுவ கலா பாரதி, யுவ சங்கீத கலா நிபுணா, சாஸ்திரிய மேண்டலின் யுவரத்னா. ஒரு சில பெரிய வித்வான்கள் மட்டும் படிச்சிருக்க, அதுவும் பெரிய லிஸ்ட். இவர் வந்து கடம் கார்த்திகோட வாசிச்சிருக்கார். கடம் கார்த்திக் யாருன்னு தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேருக்கு, மியூசிக் கேட்கிறவானுக்கு. மிருதங்க சங்கரவர்த்தி, கலாநிதி, திருவாரூர் பக்தவத்சலத்தோட வாசிச்சிருக்கார். அப்புறம் கலைமாமணி மிருதங்கம் ஜே வைத்தியநாதன் இவரோட வாசிச்சிருக்கார். இவரும் ஒரு சைல்ட் ப்ராடஜி. இவரும் வளரணும், நன்னா இருக்கணும். இவரோட பிரார்த்தனை அடுத்த வருஷம் சபரிமலைக்கு வரணும். சுவாமியே சரணமையப்பா. சர்வமங்கள தாயகரே உக்ர பிரதாப வியாக்ராதிரூட சிப்ர பிரசாதி பகவானையனையப்ப சுவாமியே. என் குலதெய்வமாம் மண்புலி வாகனன் பம்பையில் சுவாமியே. ஆனை முகசோதரன் ஆரியங்காவையன் ஆக்ஞா பீடவாசியனையப்ப சுவாமியே. தஞ்சமன் பார்மர சஞ்சலம் தீர்த்தருளும் வஞ்சிமலை மகாராஜன் மிஞ்சு புகழ் குளத்தூரான் நஞ்சுண்டார் வரமகனையனையப்ப சுவாமியே. கீர்த்தி பிரச்சண்ட பானு வாஞ்சித காமதேனு சோமசேகர சூனு ஐயனையப்ப சுவாமியே. வராங்குஷௌ பாசமபீதி முத்ராம் கரைர்வஹந்தீம் கமலஹாசனஸ்தாம் பாலார்க்க கோட்டி பிரதிபாம் திரிநேத்ராம் வஜேஹமாத்யாம் புவனேஸ்வரீம் தாம். கருணாசாகரம் சாந்தம் அருணாச்சலவாசினம் சேஷாத்ரிநாத குரும் வந்தே பிரம்மீபூதம் ஜகத்குரும். ஸ்ரீகாந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனீ சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவதம் வந்தே குஞ்சரானனம். சாந்தம் சாரதச்சந்திரகாந்திதவளம் சந்திராபிராமானனம் சந்திரார்கோபமகாந்தகுண்டலதரம் சந்திராவதாந்தாம் சுகம். வீணாம் புஸ்தகம் அக்ஷசூத்திரவலயம் வியாக்கியானமுத்ராம் கரைः விப்ராணம் கலையே சதா ஹிருதி மகாசாஸ்தா சுவாக் சித்தையே. கல்ஹாரோஜ்வல நீலகுந்தளவரம் காலாம்புதశ్యాமளம் கற்பூரா கலிதாபிராமவபுஷம் காந்தேந்துபிம்பானனம். ஸ்ரீதண்டாங்குஷபாசூலவிலசத்பாணிம் மதாந்தத்விபாரூடம் சத்ருவிமர்தனம் ஹிருதிமஹாசாஸ்தாரமாத்யம் பஜே. தேஜோமண்டலமத்யகம் திருநயனம் திவ்யாம்பராலங்கிருதம் தேவம் புஷ்பசரேக்ஷுகார்முகலசன் மாணிக்யபாத்ராபயம். விப்ராணம் கரபங்கஜைः மதகஜஸ்கந்தாதிரூடம் விபும் சாஸ்தாரம் சரணம் விரஜாமி சததம் த்ரைலோக்யசம்மோகனம். ஆஸ்யாமகோமள விசாலதனும் விசித்திரம் வாசோவசானமருணோத்பலதாமஹஸ்தம் உத்துங்கரத்னமகுடம் குடிலாகிரகேசம் சாஸ்தாரமிஷ்டவரதம் சரணம் பிரபத்தியே சுவாமியே. எல்லாம் அல்ல சத்குருநாதனுடைய அளவில்லாத அனுகிரகத்தினாலே இந்த ஒரு விசேஷமான பூஜா வைபவத்தில் பகவானுடைய ஷட்சக்கர க்ஷேத்திர நிரூபணத்தை பற்றி பார்க்கறதுக்கு இருக்கும். பாண்டேச வம்சதிலகம் கேரளே கேலி விக்கிரகம் ஆர்த்தரத்ராணவரந்தேவம் சாஸ்தாரம் பிரணமாமியம். இந்த பஞ்சரத்ன ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்கும். இது ஒன்னொன்றும் ஒரு ஒரு விசேஷமான தன்மை கொண்ட ஸ்லோகங்கள் இது எல்லாமே. ஏன்னா சொல்லும் பாட்டின் பொருளோடு சொல்லுவாருங்கிறான். அர்த்தம் தெரிஞ்சு சொல்லும்போது இன்னும் மனசு லயிக்கும். அர்த்தம் தெரியாமல் சொன்னால் பலன் கிடைக்காதானா அதுக்கும் கிடைக்கும். பகவான் அதுக்கும் அனுகிரகம் பண்ண தான் போகிறான். ஆனாலும் அர்த்தம் தெரிஞ்சு சொல்லும்போது இன்னும் கூடுதலாக நமக்கு பலன் கிடைக்குமே. கேரளே கேலி விக்கிரகம். பகவான் உலகம் பூராவும் வியாபிச்சிருந்தாலும் அவனுடைய லீலைகளை விசேஷமாக கேரள தேசத்தில் நடத்தினான் அப்படின்னு அர்த்தம். இந்த கேரள தேசத்தை பரசுராமர் உண்டாகிறார். அதனால தான் அதுக்கு பரசுராம கஷேத்திரம் அப்படின்னு பேர்.
பரசுராமனுடைய சொந்தமாக ஒரு பூமியை உருவாக்கி அந்த ஊருக்கு ரட்சணத்துக்காக ஒரு தேவதை வேணும்னு அவர் சங்கல்பம் பண்றார். ஏன்னா 21 தலைமுறை அரசர்களையும் மகாவிஷ்ணுடைய 6வது அவதாரம் பரசுராம், விஷ்ணுடைய அவதார மூர்த்திகளிலேயே உக்ரமான மூர்த்தியாக நரசிம்மரை சொல்லுவோம். அதே போல ஒரு ரிஷிகுமாரனாக பிறந்திருந்தாலும் ஒரு க்ஷத்திர அம்சத்தை கொண்டு ரௌத்ர பாவத்தோடு 21 தலைமுறை க்ஷத்திரியர்களை வதம் செய்து முடிச்சார். 21 தலைமுறை க்ஷத்திரியர்களையும் வதம் பண்ணிட்டதுனால அந்த ராஜ்யம் பூரா இவருக்கு சொந்தமாயிடுறது. இது எல்லாமே இவருக்கு சொந்தமாயிட்டதுனால அதுக்கப்புறம் இவர் யோசனை பண்ணி பார்க்குறார், நான் ஒரு ரிஷி, நான் ஒரு தபஸ்வி, தியானம் பண்ணணும், யோகம் பண்ணணும், தவம் பண்ணணும், நான் இந்த ராஜ்யத்தை வச்சுன்னு என்ன பண்ண போறேன்? அதுக்கப்புறம் தான் இந்த யோசனை வருது, இந்த ராஜ்யத்தை தானம் பண்ணிடுறேன், இருக்கிற ரிஷிகளுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்கலாம் எல்லாருக்கும் தானத்தை பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இன்னொரு பிரச்சனை வருது, என்னன்னா தானம் கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் அங்கே வரும்போதெல்லாம் எல்லாரும் என்ன சொல்றா, இந்த ராஜா இருக்கார் ஆனா இவர் தான் அந்த ஒரிஜினலா சொத்தக்காரர். நம்ம கோவிலில் சமர்ப்பணம் பண்ண பார்த்துருக்கா, கோவிலுக்கு அம்பாளுக்கு ஒரு புடவையை வாங்கி கொடுத்துட்டு போறவரோட எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு மஞ்சள் புடவை கொடுத்திருக்கா பத்தியா, நான் தான் கொடுத்துருக்கேன். சமர்ப்பணமே இன்னும் ஆகல, அது இது வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் உன் புடவை தான், அது அம்பாளுக்கு சேரவே இல்லை. ஒரு ரோஸ் மாலை வாங்கி கொடுத்துட்டு நீ முருகனுக்கு ரோஸ் மாலை போட்டிருந்தா நான் தான் வாங்கி கொடுத்துருக்கேன், உன் மாலை தான் அது. அப்போ கொடுத்தாச்சு அப்படின்னா அது மேல நமக்கு உரிமை கிடையாது. சில பேர் நமக்கு கிஃப்ட் கொடுப்பான், பார்த்துருக்கலாம். கிஃப்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் நமக்கு சொல்லுவான். நான் வாங்கி கொடுத்தேனே, அந்த சட்டையை போட்டுட்டியா, கொடுத்தாச்சுன்னா அது நம்மளுடையது. அப்புறம் அதுக்கு மேல நமக்கு உரிமை இல்லை, என்ன வேணா செய்யலாம் அது. அப்போ பரசுராமர் அப்படி நினைக்கிறார், இனிமே நமக்கு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கும் கஷ்டம் அவர்களுக்கும் கஷ்டம், அதனால நமக்குன்னு சொந்தமாக ஒரு பூமியை உருவாக்கிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணி சமுத்திரராஜனா இருக்கக்கூடிய கடலரசன்ட்ட போய் சொல்றார், எனக்கு கொஞ்சம் இடத்த கொடு, கொஞ்சம் பின்வாங்கி நீ உள்ள போ, கொஞ்சம் இடம் எனக்கு கொடு, அதை நான் வச்சுன்னு எனக்குன்னு சொந்தமாக ஒரு பூமியை உண்டாக்கிக்கிறேன் அப்படின்னு. உடனே அவன் சொல்றான், நீங்களோ கோபக்காரன், என்கிட்ட பேச வரும்போதே கையில் இப்படி இந்த கையில வில்லை அம்பியும் வச்சுட்டு இந்த கையில கோடாலையும் வச்சுட்டு பேச வந்தா நான் என்ன பேசுறது? சாதாரணமா பேசினா பதில் சொல்லலாம், வரும்போதே சண்டைக்கு வர மாதிரி வந்தால் நான் என்ன பேச முடியும்? அதனால அது மாத்திரம் இல்லை, நீங்க மகாவிஷ்ணுடைய அவதாரமாக இருக்கீர், ஒரு பெரிய யோகியாகவும் இருக்கு, முனிவராகவும் இருக்கு, உங்கள்கிட்ட போய் நான் இவ்வளவு எடுத்துக்கோன்னு சொல்றது சரி கிடையாது. ஸோ பெரியோர்களிடத்தில் ஒரு விஷயம் கொடுக்கும்போது நம்மளை விட சின்னவர்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கொடுக்கலாம் அப்படி கையில, நம்ம விட பெரியவர்களிடத்துல கொடுக்கும்போது நம்ம வச்சு நீட்டணும், அவர்கள் ஸ்வீகரித்துக் கொள்ளணும். பகவானோட பிரசாதமாக இருந்தாலுமே நம்மை விட பெரியவர்களிடத்துல நம்ம கொடுக்கணும், அவர்கள் எடுத்துக்கணும். ஒரு சங்கராச்சாரியாரே இருக்கார் அப்படின்னு சொன்னா அவர்களிடத்துல நம்ம பிரசாதத்தை இப்படி கொடுக்க முடியாது, நம்ம வச்சு நீட்டணும். நம்ம கை கீழே இருக்கணும், அவர்கள் கை மேல இருக்கணும். நம்ம கை மேல இருந்து அவர்களுக்கு கை கீழே இருந்ததுன்னா நமக்கு பாவம். அதனால நீங்க மகாவிஷ்ணு, உங்களுக்கு நான் கொடுக்க முடியாது, அதனால நான் என்னோட சமுத்திரத்தை உங்க முன்னாடி வச்சுடுறேன், எவ்வளவு வருமோ நீங்க எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னார். அவர் தன்னுடைய கோடாலியை விட்டு எறிகிறார். அந்த கடல் எவ்வளவு தூரம் தெரிச்சு போறதோ அவ்வளவு தூரம் கடல் பின்வாங்கிறது. இந்த பக்கம் கோகர்ணத்திலிருந்து எரிகிறார், அந்த பக்கம் கன்னியாகுமரி வரைக்கும் கடல் பின்வாங்கிட்டு கோகர்ணத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அது ஒரு தனி பூமியாக உருவாகி பரசுராம கஷேத்திரமாக மாறிது. இன்னைக்கு கேரளாங்கிறது ஜியோகிராபிக்கலியா வேறையா இருக்கு. ஆனால் பண்டைய புராணோக்தமா இருக்கக்கூடிய பரசுராம கஷேத்திரம் வட எல்லை கோகர்ணம், தென் எல்லை கன்னியாகுமரி. இன்னைக்கு கோகர்ணம் மகாராஷ்டிரால இருக்கு, கன்னியாகுமரி தமிழ்நாட்டில் இருக்கு. இப்படி இதுதான் பழைய பரசுராம கஷேத்திரம். ஒரு பக்கம் பூரா மலை, ஒரு பக்கம் ஆழின்னு சொல்லக்கூடிய கடல். ஆழின்னா கடல், ஆழி சூழ் உலகம்னு சொல்றோமே. அப்போ ஒரு பக்கம் மலையும் ஒரு பக்கம் ஆழியும் இருக்கக்கூடிய பூமியாக இருக்கிற காரணத்தினால மலையாள தேசம்னு பேர் வருது. தென்னை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பூமிங்கிறதுனால கேரளம் அப்படிங்கிற பேர் வருது. பூஜையில் சொல்லும்போது பார்த்துருப்போம், நாளிகேரமோ, நாளிகேரம்னா தேங்காய். ஸோ தென்னை மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய பூமிங்கிறதுனால கேரளம். அப்போ இவருக்கு ஒரு சம்சயம் வருது, இப்போ இந்த பூமியில புண்ணிய தீர்த்தங்கள் இல்லையே, நம்ம தானே உண்டாக்கியிருக்கோம். பாரத பூமியில கங்கை ஜெயமுனே ஜெயம கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரின்னு சொல்லி புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கு. இப்போ இந்த கேரள பூமியில புண்ணிய தீர்த்தங்கள் வேணுமே. புண்ணிய தீர்த்தங்கள் இருந்தால் தானே ஜனங்கள் அங்க வசிக்க முடியும். இப்போ இந்த பூமியை யாரு பாதுகாக்கிறது அப்படிங்கிற, நான் எனக்குன்னு ஒரு பூமியை உண்டு பண்ணிட்டேன், அதுக்கு என்னெல்லாம் சிறப்புகளை உண்டாக்கணுமோ
அதை பண்ணணுமேன்னு சொல்லி தபஸ் பண்றார். பரமேஸ்வரன் நோக்கி தபஸ் பண்றார். பரமேஸ்வரன் சொல்றார், கவலைப்படாத, இந்த உலகத்துல எதெல்லாம் புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ அது எல்லாத்துடைய அம்சத்திலிருந்தும் ஒரு துளியை எடுத்து அதை விட மேலான ஒரு புண்ணிய தீர்த்தத்தை நான் தரேன்னு சொல்லி பம்பான்னு சொல்லக்கூடிய ஒரு நதியை உண்டாக்கி அனுப்புறார். பம்பா, ரெண்டு வார்த்தை, பம்பா. இந்த முதல் பா அப்படிங்கிறது நம்முடைய பாவங்களை போக்கக்கூடியதாக இருக்கு. ரெண்டாவது பா நம்மளை பாவனமாக்கக்கூடியதாக இருக்கு. வெறும் பாவத்தை மட்டும் போக்கினா போறாது, நம்மளை புனிதனாக மாற்றக்கூடிய தன்மை அந்த பம்பா நதிக்கு உண்டா. பரமேஸ்வரனுடைய ஜட்டையிலிருந்து எப்படி கங்கை வருதோ அதுபோல தட்சிண பாகீரதியாக, தட்சிண கங்கையாக இந்த பம்பா நதி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான். அப்படி அதை உண்டாக்குறார். இந்த பரமேஸ்வரனே சொல்றார், இந்த பூமியை பாதுகாக்கணுமானா உனக்கு என்னுடைய புத்திரனான சாஸ்தாவை நோக்கி தபஸ் பண்ணு, அவனுடைய அனுகிரகத்தினால மட்டும்தான் இது நடக்கும்னு சொன்னதும் பரசுராமரும் பகவான் சாஸ்தாவை நோக்கி தபஸ் பண்றார். பகவான் அவருக்கு பிரத்யட்சமாகி, நீ கவலைப்படாத, உன்னுடைய பூமியை என்னுடைய பூமியாக நான் பாதுகாக்கிறேன். இந்த பூமியில நீ சிவாலயங்களை பிரதிஷ்டை பண்ணு, தேவியுடைய ஆலயங்களை பிரதிஷ்டை பண்ணு, அதே போல என்னுடைய ஆலயங்களையும் பிரதிஷ்டை பண்ணு. எங்கெல்லாம் நீ ஆலயங்களை உண்டாக்கி இருக்கியோ அந்த ஆலயங்களெல்லாம் நான் இருந்து உன்னுடைய பூமியை பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்றார். அதுபோல 108 சிவாலயங்களையும் 108 துர்காலயங்களையும் பரசுராமர் பிரதிஷ்டை பண்றார் கேரள பூமியில. பின்னர் 64 சாஸ்தாவுடைய ஆலயங்களை பிரதிஷ்டை பண்றார். கேரளத்தை 64 பகுதிகளாக பிரிச்சு, ரட்சித்துவம் கேரளம் ராஜ்யம் பார்கவேன மகாத்மனா. பகவான் சொல்றார், பார்கவனா இருக்கக்கூடிய மகாத்மாவே, உன்னுடைய கேரள ராஜ்யத்தை நான் ரட்சிக்கிறேன், எனக்கு இந்த ஆலயங்கள் எல்லாம் உருவாக்குன்னு சொல்லி பகவான் உத்தரவு கொடுக்கிறார். அந்த உத்தரவின்படி 108 ஆலயங்கள் உருவாகுது. அதுல சிறந்ததாக 64 ஆலயங்கள் இருக்கு. அதுல சிறந்ததாக 18 ஆலயங்கள் இருக்கு. அதிலும் சிறந்ததாக 7 ஆலயங்கள் ஏற்படுறது. அந்த 7லும் சிறந்ததாக சபரிகிரி கஷேத்திரம் நம்ம பிரதான கஷேத்திரம் பவிஷ்யதி அப்படின்னு சொல்லி பகவான் இந்த ஆலயங்கள் எல்லாம் தலை சிறந்ததாக சபரிமலைன்னு சொல்லக்கூடிய இந்த திருக்கோவில் வருங்காலத்துல பிரதான கஷேத்திரமாக உருவெடுக்கும். கோவில் ஏற்கனவே இருக்கு, பிரதான கஷேத்திரமாக வருங்காலத்தில் உருவெடுக்கும்னு சொல்லி பகவான் உத்தரவு கொடுக்கிறார். அப்படி சாஸ்தாவுடைய ஆலயங்கள் விசேஷமாக உருவாக்கப்பட்டது. அதுல என்ன 7 ஆலயங்களுக்கு விசேஷம் அப்படின்னா, நம்முடைய மனுஷ வாழ்க்கையுடைய லட்சியம் அப்படின்னா என்னது? மனித வாழ்வின் லட்சியம் என்ன? யாராவது யோசிச்சிருக்கோமா? சபரிமலைக்கு போறது மனுஷ வாழ்க்கையின் லட்சியமா? கடவுளை அடைவது. சபரிமலை போகிறது மனித வாழ்க்கை லட்சியத்தை அடைவதற்கான மார்க்கம். லட்சியம் அப்படிங்கிறது நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்க போறோம் அப்படிங்கிற கேள்வி மனசுக்குள்ள வரணும். ஒரு ட்ரெயின் டிக்கெட் வாங்குறோம், இல்லை இங்க வர்றதுக்கு கூகுள் மேப் போட்டோம். கூகுள் மேப்ல போடும்போது என்ன சொல்றான்? முதல்ல ஃப்ரம், அப்புறம் டு. ஃப்ரம் நம்ம இருக்கிற இடத்த போட்டுக்கிறோம், யுவர் லொகேஷன். டு KK நகர் சக்தி விநாயகர் ஆலயம்னு போட்டு வரோமே. அப்போ ஒரு இங்கிருந்து மாம்பழத்திலிருந்து இங்க கிளம்பி வர்றதுக்கே ஒரு ஃப்ரம்மும் டூவும் வேண்டி இருக்கு. அப்போ நம்ம இந்த மனித வாழ்க்கை எங்கேருந்தோ கிளம்பி வந்திருக்கோம், எங்க போறோம், ரெண்டு ஃப்ரம்மும் தெரியல டூவும் தெரியல, ஓடிட்டே இருக்கோம் டெய்லி. 365 நாள் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம் தெரிய, அதான் ஓடிட்டு இருக்கோம், ஃப்ரம்மும் தெரியாமல் டூவும் தெரியாமல். அப்போ நம்ம மனித வாழ்க்கையின் லட்சியம், நம்ம இறைவனிடத்திலிருந்து வந்திருக்கோம், மறுபடியும் இன்னொரு பிறவி ஏற்படாமல் அந்த இறைவனை போய் அடையணும் அப்படிங்கிறது தான். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்தையும் விட நம்ம இறைவனை வழிபடுவது, பக்தி செலுத்துவது, இது எல்லாமே எதற்காக அப்படின்னா நம்ம பிறவியின் நோக்கத்தை அறிந்து கொண்டு அதை நோக்கி பயணப்படுவதற்காக, இன்னொரு முறை இன்னொரு தாயின் வயிற்றில் பிறக்காம இருக்கிறதுக்கான முயற்சியை ஏற்படுத்துக்காக. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு மறுபடியும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இதே தான் ஓடிட்டு இருக்கு. இப்படி நம்முடைய வாழ்க்கை ஏற்பட்டு போறதே. இந்த விஷயத்தில் இந்த இதுதான் மார்க்கம். இது அடைவதற்கான, அந்த லட்சியத்தை அடைவதற்கான வழிமுறைகள், மார்க்கங்கள் அப்படிங்கிறது பலதும் உண்டு. நம்முடைய சனாதன தர்மத்தில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுதந்திரம் கொடுக்கக்கூடிய மதம். வேற மதத்தில் அது கிடையாது. பாக்கி மதங்கள்ல உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஒரே சுவாமி, பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஒரே புஸ்தகம், பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் ஒரே மாதிரியான வழிபாடு தான். நினைச்சபடி எல்லாம் பண்ண முடியாது. இப்படிதான் பண்ணியாகணும்.
உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிற கேள்விக்கு அங்கே இடம் கிடையாது. இந்த மதத்தில் நீ இருக்கேன்னா இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயப்படுத்துதல் இருக்கு. நமக்கு அப்படி இல்லை. ஏன்னா மனித மனமும் ஒன்று மாதிரி இல்லை. ஒருத்தருடைய மனமும் ஒரு விதமாக இருக்கு. ஒருத்தருடைய ஆங்கிலத்தில் சொல்லுவோம் மென்டல் மெச்சூரிட்டின்னு, ஒருத்தருடைய மெச்சூரிட்டி லெவலும் வேறையாக இருக்கு. அப்போ ஒருத்தரும் அந்த சத்தியத்தை அடைவதற்கான மார்க்கம் அவரவர்கள் மனப்பக்குவத்தை தகுந்த மாதிரி கடைபிடிக்கலாம்ங்கிற சுதந்திரத்தை நம்முடைய மதம் கொடுத்துருக்கு. கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட நம்முடைய மதத்தில் இருக்க முடியும். கடவுளை மறுப்பவனுக்கு நம்முடைய மதத்தில் இடம் உண்டு, பாக்கிய மதங்கள்ல கிடையாது. நம்முடைய மதத்தில் எனக்கு உட்கார்ந்து மந்திரமெல்லாம் சத்தம் போட்டு சொன்னா தான் எனக்கு பிடிக்கும், பண்ணலாம் பண்ணு. இல்லை நான் தனியாக உட்காந்து ஜபம் பண்ணணும், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் ஜபம் பண்ணுவேன், பண்ணு. எனக்கு அதெல்லாம் வராது. கோவிலாக போய் சாமியை தரிசனம் பண்ணணும், பண்ணுப்பா. எனக்கு விசேஷ தீர்த்தங்கள்லாம் போய் ஸ்நானம் பண்ணணும். இப்போ கும்பமேளா வந்தது, அது மாதிரி புண்ணிய தீர்த்தங்களில் போய் ஸ்நானம் பண்ணி அதனால கிடைக்கக்கூடிய புண்ணியம் எனக்கு வேணும், பண்ணலாம். இல்லை எனக்கு பஜனை பாடுறதுல தான் இஷ்டம், பாடு. இல்லை இந்த மாதிரி சொற்பொழிவுகள்லாம் கேட்டு அதன் மூலமாக நான் பக்தியை வளர்த்துப்பேன், பண்ணு. இல்லை எனக்கு இதெல்லாம் ஒத்து வராது, கூட்டமே சரியாகாது, தனியாக உட்காந்து தியானம் பண்ணுவேன், பண்ணு. எனக்கு வருஷம் சபரிமலைக்கு போயிட்டு வந்தா போறோம், போயிட்டு வா. இல்லை எனக்கு இதிலெல்லாம் சரியா வரமாட்டேங்கிறது, நான் சர்வீஸ் தான் பண்ணுவேன், பண்ணு. எந்த மார்க்கம் உன்னுடைய மனது ஈடுபடுகிறதோ அந்த மார்க்கத்தில் பக்தி செலுத்தி அதன் மூலமாக இறைவனை உணரக்கூடிய சுதந்திரம் நம்முடைய சனாதன தர்மத்தில் மட்டும்தான் உண்டு, வேற எந்த மதத்திலையும் கிடையாது. அப்படி அந்த பல வகையான மார்க்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த மார்க்கங்களில் நமக்கு பக்தி யோகம் இருக்கு, ஞான யோகம் இருக்கு, இப்படி பல யோகங்களை பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றானே. அதுல இந்த யோகம்னு சொல்லும் போது அஷ்டாங்க யோகம், ராஜயோகம், ஹடயோகம்னு பல விஷயங்கள் சொல்லப்படுறது. அவர் தொடங்கும் போது சொன்னார், இந்த உடம்பில் 6 விதமான சக்கரங்கள் இருக்கு அப்படின்னு. அதுக்கு குண்டலினி யோகம் அப்படின்னு பேர். இந்த குண்டலினி அப்படிங்கிறது நம்முடைய முதுகுத்தண்டு இருக்கு. இந்த முதுகுத்தண்டுடைய முடிவில் ஒரு 3.5 சுத்தி படுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பாம்பின் வடிவமாக சொல்லப்படுகிறது. அந்த பாம்பின் வடிவத்தில் இருக்கிற அந்த தேவியானவள் கண்ணை முழிச்சு பார்த்து இந்த குண்டலினிங்கிற சக்தியானது இந்த 6 சக்கரங்கள் உடம்புல இருக்கு, இந்த 6 சக்கரங்களையும் கடந்து இந்த உச்சந்தலையில் இருக்கக்கூடிய சிவனோடு போய் ஐக்கியம் ஆவது தான் இந்த குண்டலினி யோகம் அப்படிங்கிறது. ஸோ இந்த 6 சக்கரங்களும் நம்முடைய உடம்புக்குள்ள இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞைன்னு சொல்லக்கூடிய 6 சக்கரங்கள் தான் ஷட்சக்கரம்னு பேர். லலிதா சஹஸ்ரநாமம் சொல்றவாளுக்கு தெரியும். லலிதா சஹஸ்ரநாமத்துல இதெல்லாம் தெளிவாக ஒரு மூலாதாரிக நிலையா, மணிபூராந்திருத்திதா அப்படி எல்லாம் சொல்லிட்டே வருவாங்க. இந்த 6 சக்கரங்களும் எப்படிலாம் இருக்கும். எதுக்கு இதெல்லாம் சொல்றோம் அப்படின்னா, எத பிரம்மாண்டே தத பிண்டாண்டே, எத பிண்டாண்டே தத பிரம்மாண்டே. எது அண்டத்தில் இருக்கோ அதெல்லாம் பிண்டத்திலையும் இருக்கு, எது பிண்டத்தில் இருக்கோ அதெல்லாம் அண்டத்திலையும் இருக்கு. ஸோ வெளியே இருக்கிறது எல்லாம் உள்ள இருக்கு, உள்ள இருக்கிறது தான் வெளியில இருக்கு. வேற எதுவுமே நம்மளுக்கு வேற கிடையாது. தெரியக்கூடிய சக்தி நமக்கு இல்லை, அவ்வளவுதான். கஷ்டப்பட்டு சபரிமலைக்கு போறோம், இல்லை கஷ்டப்பட்டு திருப்பதிக்கு போறோம், கஷ்டப்பட்டு பழனிக்கு போறோம். அங்க போய் நம்ம நேரம் போன உடனே தீபாராதனை போய் நிற்கிறோம். தீபாராதனை மணி அடிக்கிறா, மந்திரம் சொல்றா, தீபாராதனை காட்டும்போது என்ன பண்றோம், நம்ம நம்மளே அறியாம அப்படி 2 கண்ணையும் மூடிடணும். செய்யறோமோ இல்லையா? போனது கடவுளை தரிசனம் பண்றதுக்கு 2 கண்ணாலையும் போய் திருப்பதியில் 7 மணி நேரம் கியூவில் நிற்கிறோம், பழனியில் நிற்கிறோம், சபரிமலையில் போய் படி ஏறி கஷ்டப்பட்டு மலை ஏறி போகிறோம். அங்கே போய் பகவான் முன்னாடி தீபாராதனை காட்டும்போது நம்மளே அறியாமல் கண்ணை முடிக்கிறோமே. காரணம் என்ன அப்படின்னா, நீ எங்கேயோ தேடிட்டு இருக்கிய அந்த கடவுள் உனக்குள்ளதான் இருக்கார் அப்படிங்கிறத அந்த ஆத்மா தானே நமக்கு உணர்த்துகிறது. அனைத்தையும் கடந்தால் உள்ளே இருப்பது தான் கடவுள். கடவுள் அதனால தான் பேர். எல்லாத்தையும் கடந்து வா, உனக்குள்ள இருக்க. ஸோ அங்க வெளியே நீ பார்க்கக்கூடிய அந்த தெய்வத்தை உள்ளுக்குள்ள பார்க்க பழகணும் அப்படின்னு ஆத்மா நமக்கே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மெசேஜ். அப்போ வெளியே இருக்கக்கூடிய அத்தனையும் உள்ள இருக்கு. அப்ப இந்த மூலாதார சுவாதிஷ்டான, மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞைன்னு சொல்லக்கூடிய 6 சக்கரங்களை இந்த குண்டலினி யோகம் மூலமாக பயில்வது அப்படிங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியமாக இருக்கு. பல ஜென்மாக்கள் தேவைப்படும் இந்த குண்டலினி சக்தியை அபியாசம் பண்றதுக்கு. அகத்தியர் சொல்றார், கற்றும் தெளியார் காடே கதியாய் கண்மூடி நெடுங்கரவானதவம் பெற்றும் தெரியார் நிலையெண்ணில் அவம் பெருகும் பழியன் பேசத்தகுமோ. கற்றும் தெளியார், படிச்சு தெரிஞ்சுக்க முடியுமான்னா முடியாது. புஸ்தகங்கள்லாம் படிச்சதுனால இறைவனை உணர்ந்துட முடியுமா? சத்தியமா முடியாது.
காடே கதியாய் கண்மூடி நெடுங்கனவானதவன் வீடு வாசல்லாம் விட்டுவிட்டு காட்டுல போய் வருஷக்கணக்கா உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். உணவை மறந்தாச்சு, தூக்கத்தை மறந்தாச்சு, சொந்தக்கார உறவினர்கள் எல்லாத்தையும் மறந்தாச்சு. 15-20 வருஷமாச்சு. இமாலயத்துல போய் பத்ரிநாத் ரிஷிகேஷ் போய் உட்காந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு டூரிஸ்ட் பஸ் வருது. அந்த பஸ்ல எல்லாரும் சுத்தி பார்த்துனே வரான். சலப்பலன்னு பேசிகிட்டே இருக்கான். இவருக்கு எல்லாம் காதல விழுது. தபஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். சொல்றான், இந்த வருஷம் விளைச்சலே இல்லை. ஆனா நம்ம ஊர்ல தான் விளைச்சல் இல்லைன்னு பார்த்தா எல்லா ஊர்லயும் அப்படிதான் இருக்கு. அருப்புக்கோட்டைக்கு மட்டும் தனியா மழை பெய்யுமா அப்படிங்கிறான். அருப்புக்கோட்டை காதல விழுந்தோன்னு நம்ம ஊராச்சே. இத்தனை வருஷம் உட்கார்ந்து முடிஞ்சு போச்சு. கண்மூடி நெடுங்கனவானதவன் பற்றும் தெரியா. தபஸ் பண்ணாலும் அறிய முடியாது. அப்படி இருக்கும்போது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, அப்போ இறைவனுடைய கருணை என்ன அப்படின்னா, யோகிகளும் ஞானிகளும் பல வருடங்கள், பல யுகங்கள், பல ஜென்மங்கள் தபஸ் பண்ணி அடையக்கூடிய அந்த அனுபவத்தை, இந்த குண்டலினி யோகத்தை, அந்த சக்கரத்தை உணர்த்தக்கூடிய ஒரு கோவில்களில் பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவில்களில் இந்த அனுபவத்துடைய ஒரு துளியை நம்ம உணரும்படியாக ஒரு தன்மையை ஏற்படுத்தி வச்சிருக்கோம். அந்த குண்டலினி யோகத்தை முழுமையா உணர்ந்தா நம்ம உட்காந்து பேசிட்டு இருக்க மாட்டோம். ஆனா அதோடைய ஒரு கிளிம்ஸ், அது எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபிளாஷ், அதை நமக்கு உணரும்படியான ஒரு அனுபவத்தை மகான்களுடைய எல்லா சுவாமிக்கும் இருக்குது. என்னெல்லாம் நம்முடைய தெய்வங்கள் வழிபடுகிறோமோ அத்தனை தெய்வத்துக்கும் இது போல கஷேத்திரங்கள் இருக்கு. முருகப்பெருமானுடைய 6 சக்கர கஷேத்திரங்கள் தான் 6 படை வீடு. நீங்க முருகப்பெருமானோட சரித்திரத்தை நம்ம எடுத்து பார்த்தோம், புராணத்தை எடுத்து பார்த்தோம்னா, முதல்ல குழந்தையாக தகப்பன் சுவாமியாக உபதேசம் பண்றது, பழத்துக்காக கோச்சுட்டு போறது, அசுரனை சம்ஹாரம் செய்வது, அதுக்கப்புறம் தேவசேனையை மணந்து கொள்வது, வள்ளியை மணந்து கொள்வது, 2 தேவியரோடும் குன்றதோர் ஆளராக பல இடங்களில் அமர்ந்திருக்கிறது, பழமுது சோலையில் வச்சுக்கலாம். இப்படி 6 க்ஷேத்திரங்கள் சொல்லப்படுறதா? ஆனா நீங்க படை வீடுடைய சீக்வன்ஸ் எடுத்து பாருங்க. முதல் படை வீடு என்னது? திருப்பரங்குன்றம். 2வது திருச்செந்தூர். 3வது பழனி. ஆர்டர் மாறி வருது பத்திலா. இது ஏன்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இது 6 படை வீடுகளும் இந்த குண்டலினி சக்கரபுரமாக விளங்கக்கூடியது. கதையுடைய போக்கில் வராது. ஸோ இது 6 சக்கரங்களை குறிக்கக்கூடிய, இதே போல அம்பாளுக்கு இருக்கு, இதே போல பரமேஸ்வரனுக்கு இருக்கு, அதே போல சாஸ்தாவுக்கும் இருக்கு. பகவானுடைய விசேஷமான க்ஷேத்திரங்களாக மூலாதார அம்புஜாரூடா முக்தாரிய க்ஷேத்திர சம்ஸ்திதா சுவாதிஷ்டான மகாபீட்டா தாத்த தேவாலய ஸ்திதா மணிபூரக க்ஷேத்திரஜா ஆர்யாரண்ய வனேஸ்வரா அநாகத சமாசீனா பாஷாணாந்தா தட்டோஜ்வலா ஸ்ரீ விசுத்தி ஸ்தான நிலை அநாகத சமாசீனா ஸ்ரீ விசுத்தி ஸ்தான சம்ஸ்தா மகிஷீவதபுரேஸ்வர ஆக்ஞாச்சக்கராந்தராலஸ்தா அனந்த ஸ்ரீ சபரீஸ்வரா சகச பத்மஸ்தா காந்தஸ்ருங்க நிவாசகான்னு சொல்லும்படி அந்த பகவானுடைய 6 க்ஷேத்திரங்கள் மூலாதார க்ஷேத்திரமாக பொன்சொரி முத்தையனார் திருக்கோவில், சுவாதிஷ்டான சக்கரமாக அச்சங்கோவில், மணிபூரமாக ஆரியங்காவு, அநாத சக்கரமாக குளத்துப்புழை, விசுத்தி சக்கரமாக எருமேலி, ஆக்ஞா சக்கரமாக சபரிமலை. இது பண்டைய தந்திர நூல்களில் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கு. இதெல்லாம் தான் கோவில் அப்படின்னு சொல்லி. இதுல இந்த ஒரு சக்கரங்களும் இருக்கேன். இந்த ஒரு சக்கரங்களும் பக்தர்களுக்கு அந்த யோக நிலையில் அடையக்கூடிய தன்மையை மூலாதார சக்கரத்திலும் தொடங்கி ஆக்ஞா சக்கரம் வரை ஒரு குண்டலினி யோகம் அபியாசிக்கக்கூடிய ஒரு யோகி அடையக்கூடிய அனுபவத்தின் ஒரு துளியை இந்த க்ஷேத்திரத்தில் போய் தரிசனம் பண்றதுனால பகவான் நமக்கு உணர்த்துகிறான் அப்படின்னு சொல்லி இந்த 6 சக்கரங்களை பார்க்கணும். இந்த மூலாதார சக்கரமாக விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் அப்படிங்கிறது பொன்சொரி முத்தையனார் கோவில்னு சொன்னேன். மூலாதாரம் அப்படிங்கிறது நம்முடைய சரீரத்தில் முதுகெலும்புடைய எண்டில் இருக்கு, ஸ்பைனல் கார்டுடைய டிப்பில், சரீரத்துக்குள்ள. வெளியில் அந்த கோவில் சாஸ்தாவுடைய கேந்திரமாக எங்க இருக்கு அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டத்தில் பாபநாசம்ங்கிற ஊருக்கு மேலே பானதீர்த்தம்னு சொல்லக்கூடிய வனப்பகுதிகளில் காரையார்னு சொல்லக்கூடிய டேம் இருக்கு. அந்த பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய திருத்தலம். அகஸ்திய மகரிஷிக்கு பகவான் தரிசனம் கொடுத்த ஒரு க்ஷேத்திரம். சிவபார்வதி கல்யாணத்துக்காக அகஸ்திய மகரிஷி கைலாசத்துக்கு போறார். இந்த சரித்திரம் கேட்டிருப்போம்.
இப்போ ஒரு பக்கம் உயர்ந்து ஒரு பக்கம் தாழ்ந்து போறதுன்னு சொல்லி கதை கேட்குறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே அந்த பக்கம் வெயிட் ஜாஸ்தியாக இந்த பக்கம் தூக்கிட்டு தான். அப்படி இல்லை. இந்த குழந்தைகள்லாம் விளையாட பார்த்துருக்கீங்களா பார்க்கல? இந்த பக்கம் வெயிட் ஜாஸ்தியாச்சுன்னா அந்த பக்கம் தூக்கும், அந்த பக்கம் வெயிட் ஜாஸ்தியாக இந்த பக்கம் தூக்கும். அப்படி இல்லை, அப்படி கிடையாது. அத்தனை முனிவர்களும் அத்தனை ரிஷிகளும் அத்தனை யோகிகளும் இமாலயத்துக்கு போயிட்டதுனால தட்சிண பாரதம் தென்பகுதிக்கு வழிகாட்டக்கூடிய குருமார்கள் இல்லாமல் போயிட்டான். அப்ப சிவபெருமான் சொல்றார், நீ தென்னாடு போ, இத்தனை பேரும் ஒண்ணு நீயும் ஒண்ணு, இத்தனை யோகிகளும் ஞானிகளும் ரிஷிகளும் இத்தனை பேரும் இருந்து பண்ண வேண்டிய வேலை நீ ஒருத்தனாலே பண்ண முடியும். இத்தனை பேரும் ஒண்ணு நீயும் ஒண்ணு, அத்தனை பேருக்கு நீ சமமானவன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்ப அகஸ்தியர் கேட்கிறார், எல்லாம் சரிதான், ஆனா நான் உங்க கல்யாணத்தை தரிசனம் பண்ணணுங்கிறதுக்காக வந்திருக்கேன், நீ ஊருக்கு கிளம்பி போச்சுன்னா நான் எப்படி தரிசனம் பண்ண முடியும்? சொல்ற, கவலைப்படாத, என்னுடைய ஆக்கியினால நீ போற, உனக்கு நீ போகக்கூடிய இடத்துல ஒரு திருமண காட்சியை நாங்கள் தரிசனம் கொடுப்போம்னு சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறார். அப்படி அகஸ்தியர் தென்னாடு வந்து சேர்றார். சிவபார்வதி கல்யாண தரிசனம் கிடைக்கிறது. பொதிகை மலை சாரல்ல வசிக்க ஆரம்பிக்கிறார். அங்கேயே பிடிச்சு போய் திரும்பியே போகல, அங்கேயே இன்னும் இருந்துட்டு இருக்கார், இன்னைக்கும் இருக்கார். இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பொதிகை மலையுடைய அந்த பகுதியில் இன்னைக்கு கேரள பகுதிக்குள்ளதான் இருக்கு அகஸ்தியர் கூடம்னு சொல்லக்கூடிய இடம். நீங்க அதுக்கு முன்னாடியே புக் பண்ணி வச்சிருந்து சபரிமலை யாத்திரை பெரிய பாதையில போற மாதிரி நம்ம போனா அகஸ்தியர் தரிசனம் பண்ணிட்டு, அந்த அகஸ்தியருடைய சிலாரூபம் இருக்கக்கூடிய இடம் இருக்கு, அங்கே போய் தரிசனம் பண்ணிட்டு வர முடியும். அகஸ்தியர் கூடம்னு பேரு. அந்த பகுதிகளில் அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். இந்த காரையார் அணையுடைய அந்த பக்கம் வரும். இதெல்லாமே ஒரு காலத்துல கேரள பகுதியில் தான் இருந்தது. அப்போ இந்த பகுதியில் அகஸ்தியர் ஒரு நாளைக்கு தபஸ் பண்ணும்போது ஒரு ஆடி மாசம் ரொம்ப விசேஷமான ஒரு மாசம் ஆகும். ஏன்னா நிறைய பேர் வந்து கல்யாணம் பண்ண மாட்டான் அப்படின்னா அது மோசமான மாசம் நினைச்சுட்டு இருக்கோம். அப்படி இல்லை, அந்த மாசம் இறை வழிபாட்டுக்கு உரிதான ஒரு மாசம். ஆடி மாசமும் மார்கழி மாசமும் பார்த்தோம்னா நம்ம கல்யாணம் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா அந்த 2 மாசமும் இறை வழிபாட்டில் மனசை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இந்த ஆடி மாசம் அமாவாசை நாள் அன்னைக்கு அகஸ்தியர் உட்கார்ந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கார். தியானத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஜோதி ஸ்வரூபத்துடைய தரிசனம் கிடைக்கிறது. அவர் பிரார்த்தனை பண்றார் அந்த ஜோதியின் இடத்துல, மனசுக்கு ஆனந்தம் கொடுக்கக்கூடியதான ஒரு தரிசனமாக இது இருக்கு, ஆனா அவருடைய நிஜ ரூபத்தில் நான் பார்க்கணும், நிஜ ரூப தரிசனம் எனக்கு வேணும்னு கேட்ட உடனே அந்த ஜோதி வடிவத்தில் தரிசனம் கொடுத்த பகவான் சாஸ்தா தன்னுடைய சமஸ்த பரிவார கணங்கள் சூழ, சாஸ்தாவுக்கு 1 கோடி பரிவார கணங்கள் உண்டு, அந்த 1 கோடி பரிவாரங்களும் சூழ சுவாமி பூர்ண புஷ்கலா சமேதனாக ஒரு இலுப்ப மரத்துக்கு கீழே காட்சி கொடுக்கிறார். பகவானுடைய பூர்ணமான தரிசனம் அகஸ்தியருக்கு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. 33 கோடி தேவதைகளும் அதை பார்த்து சந்தோஷப்படுறாளாம். திருதச பூஜிதம் சிந்தித பிரதம்னு சொல்றோம் அறிவராசன். திருதச பூஜிதம்னா 33 கோடி தேவர்களாலையும் வழிபடப்படுபவன் அப்படின்னு அர்த்தம். திருதசம்னா 30 சொன்னதுனால 3 சேர்த்து சொன்னதா கணக்கு. திருதச பூஜிதம் அப்படின்னா 33 கோடி தேவர்களாலும் பூஜிக்கப்படுவோர். தேவர்களுக்கெல்லாம் என்ன சந்தோஷம்னா பகவானுடைய தரிசனம் கிடைக்காதான் நம்ம காத்துட்டு இருக்கோம், மிக அகஸ்தியருடைய தபஸ்னால நமக்கும் தரிசனம் கிடைச்சதுன்னு சொல்லி பகவான் பேர்ல தங்க மலர்களால் அபிஷேகம் பண்றான். தங்க மலர்களால் அபிஷேகம் பண்ணதுனால பகவானுக்கு பொன் சொரியும் முத்தையன் அப்படின்னு பேர். பொன் சொரியும் முத்தையன் அப்படிங்கிற அழகான தமிழ் பேர் இன்னைக்கு மருவி சொரிமுத்தையன் அப்படின்னு ஆயிடுச்சு. தமிழ் வந்து ரொம்ப ஒரு அழகான மொழி, சரியான வார்த்தைகளை அர்த்தம் தெரிஞ்சு சொல்லணும். நம்ம பல நேரங்களில் வந்து சரியா தெரிஞ்சுன்னு தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த விளம்பரத்துலலாம் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, மிகவும் அருகாமையில் உள்ளது. அருகாமைன்னா தூரம், அருகில்னா தான் பக்கம், அருகில்னா பக்கம், அருகாமைன்னா தூரம். அருகு அப்படின்னா பக்கம், அருகாமை பக்கத்தில் இல்லாதது அப்படின்னு அர்த்தம். அண்ணாமலை சொல்றோம் இல்லையா, அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல், நெருங்க முடியாமல் இருக்கிறதுனால ஒரு அண்ணாமலை அவருக்கு பேரு, நெருங்க முடியாத மலை அண்ணாமலை. நாற்றம் அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம், துர்நாற்றம் அப்படின்னா தான் கெட்ட வாசனைன்னு அர்த்தம். நீ பழைய தமிழ் எடுத்து வரும் செய்யுள் எல்லாம் சங்ககால பாடல்கள் எல்லாம் நாற்றம்னா வாசனை தான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோன்னு ஆண்டாள் நாச்சியார் சொல்றான். நாற்றம்னா மனம்னு அர்த்தம், துர்நாற்றம்னா தான் கெட்ட வாசனை, முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி இந்த மூலாதார கஷேத்திரத்துடைய நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. 1/2 மணி நேரம் ஆயிருக்கு.
ஒரு சக்கரம் தான் பார்த்து முடிச்சிருக்கணும். இந்த ரேஞ்சில் போனால் 5 மணி ஆகும். ஏன்னா நமக்கு பூஜைக்கு வரோம், அர்ச்சனைகள் பண்ணுறோம், ஒரு குறிப்பிட்ட காலம் கடந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன். பகவானே நேரில் பிரத்யட்சமானாலும் வைத்தீஸ்வராய நமஹ தான் அப்புறம் வயத்தில் மணி அடிச்சுட்டு அப்படின்னா அப்புறம் வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது. சுவாதிஷ்டான சக்கரம் 2வது சக்கரமாக விளங்கக்கூடியது. நம்முடைய நாபிக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய சக்கரமாக உடம்புக்குள்ள இருக்கு. ஐம்புலன்களையும் கடந்த அறிவு பிறக்கக்கூடிய இடமாக இந்த சக்கரம் அமைந்திருக்கு. இந்த சக்கரத்துக்குள்ள கோவிலாக விளங்கக்கூடியது அச்சன்கோவில் கஷேத்திரம். அச்சன்கோவில் திருத்தலம் அப்படிங்கிறது பூர்ணமுஷ்கலா சமேதனாக பகவான் தரிசனம் தரக்கூடிய அற்புதமான ஒரு திருத்தலம். ஸ்வ அதிஷ்டானம், தனக்கு சொந்தமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தம் வரக்கூடியது ஸ்வ அதிஷ்டானம். 2வது சக்கரம் பரசுராமரால பிரதிஷ்டிக்கப்பட்ட பற்பல சாஸ்தாவுடைய மூர்த்திகள் பற்பல கோள்கள் இருந்தாலும் அதெல்லாம் கால வெள்ளத்தில் பல்வேறு காரணங்களால காணாம போய் மறுபடியும் கிடைச்சிருக்கு. இல்லை புதிய விக்கிரகங்கள் மாற்றப்பட்டிருக்கு, வேற வேற காரணங்களால் அது திருப்பி அமைக்கப்பட்டிருக்கு. ஆனால் பரசுராமரால பிரதிஷ்டிக்கப்பட்ட மூல விக்கிரகம் அப்படியே இருக்கக்கூடிய திருக்கோவில் இன்னைக்கு அச்சங்கோவில் மட்டும்தான். பிராச்சீனமான ஒரு கஷேத்திரம் அந்த திருக்கோவில். அச்சங்கோவில் அரசனுக்கு அநேக விதமான அற்புதங்கள் உண்டு. சொரிமுத்து ஐயன் தலைவனாக இருக்கார், அச்சங்கோவில் அரசனாக இருக்கார். நீங்க அச்சங்கோவில் சாஸ்தாவுடைய படத்தை பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு வாள் இருக்கு. இந்த வாள் பகவானுடைய பிரத்யட்சமான சாட்சியாக ஒரு பக்தர் பகவானை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்படுறார். எப்படி? கோவிலுக்கு வந்து இல்லை, நேர நம்ம எல்லாம் எப்படி கோவிலுக்கு போய் பகவானை தரிசனம் பண்றோமோ அது போல இல்லாமல் பிரத்யட்சமாக நேர சுவாமியுடைய உலகத்துக்கு போய் அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுறார். இதெல்லாம் நடக்குமா? நம்முடைய நம்பிக்கை அப்படித்தானே இருக்கு. சுவாமி நேர்ல எல்லாம் வரவே மாட்டார் அப்படிங்கிற தீர்மானத்தோட தானே நம்ம பூஜைக்கே உட்காரோம். விவேகானந்தர் பரமஹம்சர்கிட்ட கேட்கிறார், நீங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? ஒருத்தரையும் கேட்டுன்னு வர்றாரு. பல பேர் இடத்துல கேட்கிறார், நீ கடவுளை பார்த்திருக்கியா, நீ கடவுளை பார்த்திருக்கியான்னு பல பேர்ட்ட அவர் கேட்டுட்டே இருக்கார். பரமஹம்சர் மட்டும்தான் பதில் சொல்றாரு, ஆமா பார்த்திருக்கேன், உன்னை எப்படி பார்க்கிறேனோ அதை விட தெளிவா பார்த்திருக்கேன் அப்படிங்கிற. உன்னிடத்தில் நான் பேசிக் கொண்டதை விட தெளிவாக நான் அம்பிகையின் இடத்துல பேசியிருக்கேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவருக்கு நம்பிக்கை வருது. அப்போ இறைவனை பார்க்க முடியாத ஒரு ஃபார்மாவும் சொல்றார் ராமகிருஷ்ண பரமஹம்சர். கடவுளை பார்க்க முடியாதெல்லாம் இல்லை, 3 நாள், வெறும் 3 நாள் நீ எல்லா அவனுடைய எண்ணங்களையும் மறந்து கடவுளை பார்க்கணுங்கிற அதே ஒரு தாபத்தோடு நீ அழுது வேண்டி இறைவனுடைய தியானத்துல இருந்தா 3வது நாள் உனக்கு தரிசனம் கிடைத்தே தீருங்கிற. வெறும் 3 நாள். நம்மளுக்கு அது முடிய மாட்டேங்குது. நான் சொன்னது போல சாப்பிடக்கூடிய சாப்பாடு 1/2 மணி நேரம் தள்ளி போயிடுச்சுன்னா நமக்கு கோபம் வந்துடுது. காத்தால எழுந்திருந்த உடனே எது இருக்கோ இல்லையோ 6 மணிக்கு காப்பி வேணும். காப்பி 10 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா இங்க சுபாவமே மாறி போயிடுறது. அப்புறம் எங்க 3 நாள் கடவுளை நினைச்சு அழறது. ஆனா இந்த பக்தருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. பகவானை நினைத்து அழுதத்தினால இறைவன் அவருக்கு நேர தரிசனம் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். அப்படி இறைவனுடைய தரிசனத்தை நேரே பெற்ற அந்த பக்தர் சுவாமி முன்னாடி உட்கார்ந்துருக்கார். பகவானுடைய லோகத்துல சாஸ்தாவின் முன்னாடி அவர் போய் அமர்ந்திருக்கக்கூடிய பாக்கியம் அவருக்கு கிடைக்கிறது. கருப்பசாமி கூட்டின்னு போயிருக்கார். அவர் கூட்டின்னு போகும்போதே ஒரு வார்னிங் கொடுத்து தான் கூட்டின்னு போனான். பாரு, உனக்கு எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை, உனக்கு ஒரு அபூர்வமான வாய்ப்பு கிடைத்திருக்கு. அச்சங்கோவில் அரசனுடைய கருணையினால அந்த சாஸ்தாவின் மேல நீ கொண்ட பக்தியினால உனக்கு நேர பகவான தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஆனால் ஒரு வார்னிங் மனசுல வச்சுக்கோ, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கேன்னு சொல்லி கர்வப்பட்டுடாது. இறைவன் கொடுத்துருக்கிற வாய்ப்பை நீ சரியான வகையில் பயன்படுத்திக்கோ, வேற எண்ணங்களுக்கு மனசுல இடம் கொடுக்காத. முன்னாடி வந்து உட்காந்துருக்க கண்ணை மூடின்னு கண்ணை நான் சொல்லும் போது கண்ணை திறந்து பார்த்தா பகவான் இருக்கார் முன்னாடி. எப்படி இருக்கும்? சொல்ல முடியாத ஆனந்தம். இப்படி கண்ணீர் மல்கே உட்காந்து பகவானை பார்க்கிறார். தேஜோமயமா பகவான் இருக்கான். 33 கோடி தேவதைகளும் பகவானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். ரிஷிகளும் யோகிகளும் ஒரு பக்கம் தபஸ் பண்றான், சுவாமி முன்னாடி பூஜைகள் பண்றான், வேத கோஷங்கள் பண்றான்.
தெய்வங்கள்லாம் வந்து இறைவனை வாழ்த்துகிறார்கள். இது எல்லாத்தையும் பார்த்துன்னு உட்காந்துருக்கேன். கொஞ்ச நேரம் ஆறுது, எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு, மனசு உள்ள எண்ணம் வருது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு, எனக்கு எப்பேற்பட்ட பாக்கியம் கிடைச்சிருக்கு, வேற எவனுக்காக கிடைச்சதா? நம்ம அப்படித்தானே இருக்கோம், யோசிச்சு பார்த்துருக்கலாம். சனி பிரதோஷம் சிவகோவில் முதல்ல போயிடணும்னு சொல்லி 3 மணிக்கே வந்து இடத்த பிடிச்சிருவோம். இல்லை இப்போ இங்கேயே அடுத்து பூஜை முடிஞ்சு பஜனை இருக்கும், வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், முதல்ல தீபாராதனை பார்க்கணும், ஃபர்ஸ்ட் வந்து உட்காந்துருவோம். அரை மணி நேரம் ஒழுங்காக இருக்கும், சமத்தா இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆனோடனே பொதுவாக கால் வலிக்க ஆரம்பிக்கும். அப்படி திரும்பி நேத்திக்கெல்லாம் அவங்கள காணும். அப்புறம் அங்கே பாட்டுக்கு ருத்ர பாராயணம் நடக்கும், ஜெபம் நடக்கும், நம்ம பாட்டுக்கு நம்ம பாராயணம் தனியாக ஓடிட்டு இருக்கு. எதிரில் பகவான் இருக்கார், அவருக்கு பூஜைகள் நடக்கிறது, அவருக்கு அபிஷேகம் நடக்கிறதுங்கிற சிந்தனை நமக்கு இருக்காது. நீ யோசிச்சு பாருங்க, நீங்க பகவானத்துல பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கு, திடீர்னு ஒரு நாளைக்கு சாமி உங்க முன்னாடி வந்துட்டாரு, இனிமே உங்க வீட்டுல தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. முதல் நாள் உங்களுக்கு ஒரே பரபரப்பா இருக்கும். 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா இது வேற காத்தால வந்து உட்காந்துருக்க, எழுத்தமா ஒரு ஹிண்டு பேப்பர் படிச்சோமா காப்பியை குடிச்சோமான்னு இருக்க முடியல, இவரை முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு. இப்படித்தான் நம்ம சொல்லுவோம், சந்தேகமே வேண்டாம். அதுல எவ்வளவு நாளுங்கிறது வேணா மாறும். சில பேருக்கு 3 நாள், சில பேருக்கு 30 நாள். இப்ப இறைவனே ரொம்ப சுலபமா கிடைச்சிட்டா அதுக்கு மதிப்பு இருக்கு. இவருக்கு அந்த எண்ணம் ஏற்படுறது, எவருக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கல, எனக்கு மட்டும்தானே கிடைச்சிருக்கு. இப்ப ஊர்ல சொல்லணும், எல்லாரும் சொன்னா இல்லையா, கடவுளெல்லாம் நேரில் பார்க்க முடியாதுன்னு சொன்னானே, நான் போய் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இங்கிருந்து பகவான் இடத்துல கட்டாயம் ஒரு பொருளை வாங்கிட்டு போய் பாருடா, நான் பகவான் உலகத்துக்கு போயிட்டு வந்திருக்கேங்கிறதுக்கு சாட்சியாக காட்டணும்னு மனசு ஒரு எண்ணம் வந்ததோ இல்லையோ. பகவானுடைய 18 ஆயுதங்களும் சுற்றி வைக்கப்பட்டிருக்கு. அதில் இந்த வாழை பார்க்குறான். இந்த வாழை பார்த்த உடனே இந்த வாழை கொண்டு போகணும், பகவான்கிட்ட கேட்போம். பகவானுடைய பிரசாதமாக வீட்டில் போய் வச்சுட்டு எல்லாத்தையும் காட்டணும்னு நினைச்ச உடனேயே அடுத்த நிமிஷம் பார்த்தா மறுபடியும் அச்சங்கோவிலில் விழுந்து கிடக்கான், கையில் வாழ் இருக்கு. கருப்பன் சொன்னான், முன்னாடியே நான் சொன்னேன் அவங்ககிட்ட, கிளம்பும் போதே உனக்கு நான் வார்னிங் கொடுத்து தானே கூட்டின்னு போனேன், உன்னுடைய ஆணவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக மாட்டின்னுட்டு, நான்கிற உணர்வுல மாட்டின்னுட்டு. அப்போ அவர் ஒரு திருப்பி ஒரு வரம் கேட்கிறார், நீ இவ்வளவெல்லாம் எனக்கு அனுகிரகம் பண்ணி உங்களால் தான் எனக்கு சாஸ்தாவுடைய தரிசனம் கிடைச்சது, எனக்கு ஒரே ஒரு வரம் மட்டும் வேணும். என்ன? இனிமேல் நான் கொடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே, கொடுக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க, தயவு செஞ்சு கொடுத்துருங்க. என்ன? பகவானை பார்த்த கண்களால் இனிமேல் வேற எதையும் பார்க்க வேண்டாம், எனக்கு கண்ணில் பார்வை போயிடட்டும். அந்த கண் பார்வை அவர்களுக்கு பறி போயிடுது. இன்னைக்கும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இன்னைக்கும் அச்சங்கோவில் ரதோத்சவத்துக்கு வருவா. தலைமுறைக்கு ஒருத்தருக்கு கண் பார்வை கிடையாது. இன்னைக்கு நடக்கக்கூடியது, இன்னைக்கு இருக்கு அந்த பரம்பரை. அந்த வாழ் இன்னைக்கும் இருக்கு. அந்த பகவானுடைய வாழ் இன்னைக்கும் அந்த ரதோத்சவத்தின் போது ட்ரஸ்டரி எப்படி சபரிமலைக்கு திருவாபரணம் வருதோ அதே போல அச்சங்கோவில் திருவாபரணம் வந்து அந்த வாழ் பகவானுக்கு சாத்தி வைக்கிறது. 7 நாள் சாத்துவா. டிசம்பர் 18 தேதியில் ஆரம்பிச்சு மண்டல பூஜை வரைக்கும். இன்னைக்கும் அச்சங்கோவில் கஷேத்திரத்துல பல அதிசயங்கள் இருக்கு. அச்சங்கோவில் பத்தி சொல்லணும்னா இன்னைக்கும் சுத்து வட்டாரங்கள்ல யாருக்கு பாம்பு கடிச்சாலும் டாக்டர்கிட்ட போக மாட்டான். எப்பேற்பட்ட பூரா வந்து கிங்கோப்ரா, ராஜநாகம் சொல்லக்கூடிய கிங்கோப்ரா பிரீடிங் ஏரியா அந்த மலைப்பகுதி பூராமே. யாருக்கு பாம்பு கடிச்சாலும் டாக்டர்கிட்ட போறது இல்லை. எத்தனை நேரம் ஆனாலும் கோவிலுக்கு தான் வருவா. கோவில்ல பகவானுடைய கையில ஒரு கிண்ணம் இருக்கும். அந்த கிண்ணத்துல எப்பவுமே சந்தனம் அரைச்சு வச்சிருப்பா. அந்த சந்தனத்தை எடுத்து பாம்பு கடிச்ச இடத்துல வைக்க வேண்டியது, சங்க தீர்த்தத்தை கொடுக்க வேண்டியது, தீபாராதனை பார்க்க வேண்டியது, வீட்டு கிளம்பி போக வேண்டியது. இன்னைக்கும் 2025 நவம்பர் 30 வரைக்கும் அதுதான் சத்தியம். நானே கண்ணால பார்த்திருக்கேன். ஒரு 4-5 கேஸ் என் கண்ணாலே நான் பார்த்திருக்கேன். பாம்பு கடிச்சு வந்து சுகமாய் திரும்பி போன கேஸ். அப்படி அநேக அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய திருக்கோவிலாக அச்சங்கோவில் இருக்கு. நம்முடைய புலன்களை எல்லாம் கடந்து இருக்கக்கூடிய அறிவு, நம்மளால புரிஞ்சுக்க முடியாத அறிவு. இந்த ஆலயத்தை வணங்குவதால வாழ்வில் வளம் மேலோங்கும், பக்தர்களுக்கு தீராத வியாதிகள் தீரும். பகவான் வைத்திய ஸ்வரூபனாக இருக்காங்க. பண்ண தகழி பற்றி சொல்லியிருந்தார். தகழி சாஸ்தாவுக்கும் வைத்திய சாஸ்தானே பேர். சாஸ்தாவுடைய ஒரு க்ஷேத்திரங்களுக்கும் ஒரு மகத்துவம் உண்டு. தகழியில ஒரு பிரத்யக்ஷ தன்வந்திரின்னு சொல்றோமே, அதுபோல வைத்திய சாஸ்தாவாக இருக்கார். அதே போல அச்சங்கோவில் அரசனும் நோய்களை தீர்த்து வைக்கக்கூடிய மருத்துவனாக இருக்கார். திருமண பாக்கியம் தள்ளி போகக்கூடியவர்களுக்கு இந்த கஷேத்திரத்தில் தரிசனம் பண்ணுறதுனால, விசேஷ பூஜைகள் நடத்துறதுனால திருமண வாய்ப்புகள் கைகூடும்னு பெரியவர்கள் சொல்கிறார். அது ஒரு பெரிய கவலை. யாருமே வந்து
என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் தான் கேட்டுருக்கா. ஒருத்தர் கூட பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு கேட்கறது இல்லை. அத்தனை குடும்பங்கள்லையும் பையனுக்கு காலகாலத்தில் கல்யாணம் ஆக மாட்டேங்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. நானும் பார்க்குறேன், எல்லா இடத்துக்கும் போறேன், பல ஊர்கள், இங்கே இல்லை உலக நாடுகளுக்கு எங்கே போனாலும் அங்கேயாவது யாராவது மாற்றி சொல்லுவாலும் இல்லை, அங்கேயும் இப்படி தான் சொல்கிறான். ஒருத்தர் கூட என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ளை கிடைக்கும்னு சொல்றதில்லை. எல்லாத்துலையும் பையன் தான் இருக்கா, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. இதுக்கு ஜாதி மத பாகுபாடே இல்லை, எல்லா கம்யூனிட்டிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கு. அப்ப திருமண வாய்ப்பு கைகூட அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு மூர்த்தியாக அச்சங்கோவில் சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக இதெல்லாம் இன்னும் விஸ்தாரமா சொல்லணும். இந்த சக்கரத்துடைய தன்மையும் எல்லாத்தையும் சொல்லணும்னா நான் சொன்னது போல 4 மணி 5 மணி ஆகும். அதனால சுருக்கமா எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்ப்போம். மணிபூரக சக்கரமாக நம்முடைய நாபி ஸ்தானத்தில் வளர்க்கக்கூடிய சக்கரம். இந்த உடம்புல சரியான மையப்பகுதின்னு சொல்லக்கூடிய உடம்புடைய கரெக்டான மத்திய பாகம் அப்படிங்கிறது நாபி. இந்த உடம்புடைய இயக்க சக்தியாக நம்முடைய உணர்ச்சிகள் எல்லாம் கருக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இந்த பகுதி தான் இருக்கு. யோசிச்சு பாருங்க, அதீதமான சந்தோஷம் ஏற்படும் போதும் அதீதமான துக்கம் ஏற்படும் போது வயிற்றுக்குள்ள படப்படப்படாமல் இருக்கும். ஏன்னா அந்த உணர்ச்சிகள் கருக்கொள்ளக்கூடிய இடமாக இருக்கு. நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியான வயிற்று வலி வரும், அசிடிட்டி ஒரு மாதிரிக்கலாம். காரணம் என்னன்னா இதுதான். இது சரியான மத்தியபாகமாக உணர்ச்சிகள் கருக்கொள்ளக்கூடிய ஒரு இடமாக இருக்கு. அதற்கான கஷேத்திரமாக சொல்லக்கூடிய கேந்திரம் ஆரியகாவுன்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம். ஆரிய வனம்னு பேரு. காவுன்னா வனம். இப்போ கேரளத்துல காவுன்னு சொல்லக்கூடிய கோவில்கள் எல்லாமே வனத்துக்குள்ள அமைந்திருக்கக்கூடிய கோவில்கள். பொதுவாக இந்த காவு கஷேத்திரங்கள்ல கொடிமரங்கள்லாம் இருக்காது. பின்னால வேணா அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்டதாக இருக்கலாம். இப்பதான் கோவில் இருக்குன்னா கூட சபரிமலையில கூட சபரிமலையும் ஒரு காவு தான். சபரிமலையில கொடிமரமே 1960களுக்கு அப்புறம் தான் வருது, அதுக்கு முன்னாடி கிடையாது. இந்த பழைய படங்கள் வரதை இப்பெல்லாம் சோசியல் மீடியாவில் நிறைய படம், ஒரு 1942 திருவிதாங்கூர் ராஜா எடுத்த படம், அதுல பாருங்க கொடிமரம் இருக்காது. காவுன்னு சொன்னா வனம் சூழ்ந்த பிரதேசத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆலயம் அப்படின்னு அர்த்தம். அதுல 3வது சக்கரமாக விளங்கக்கூடிய இந்த மணிபூரக சக்கரத்தின் கஷேத்திரமாக விளங்கக்கூடியது இந்த ஆரியவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரம். இந்த மணிபூரக சக்கரத்துக்கு அக்னி தன்மை உண்டு. சாட்டராக்னின்னு சொல்றோமே, வயதுக்குள்ள ஒரு அக்னி இருக்கான் எல்லாரோட வயதுக்குள்ளேயும். இங்க ஒரு ஹோமம் பண்ணியிருக்கா, கணபதி ஹோமம். இந்த கணபதி ஹோமத்தில் 2 வாழைப்பழம் எக்ஸ்ட்ரா போட்டுவிட்டா அப்படின்னா அதை சிரதம் பண்றதுக்கு பரட்டி வைக்கணும், சமித்த வைக்கணும். இதை வச்சு அக்னியை வளர்த்தி இதை சித்தம் பண்றோம். ஏன்னா அந்த ஹோமம் ஒழுங்கா பஸ்மம் ஆகலைன்னா யாரு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு 1 மாசம் வேத்த வலிக்கும். அதனால ஹோமம் பண்ணும்போது சும்மா எல்லாத்தையும் கிடைச்சதெல்லாம் அள்ளி போட முடியாது. இந்த ஒரு 2 வாழைப்பழம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அதை சிதமாக்குறதுக்கு, அதை பஸ்மம் பண்றதுக்கு இத்தனையும் பண்ணணும். நம்ம எத்தனையெல்லாம் சாப்பிடுறோம். 2 வாழைப்பழத்துக்கு இல்லை, நம்ம பாயசம் சாப்பிடுறோம், ஸ்வீட்டை சாப்பிடுறோம், அதை கிடைச்சதெல்லாம் சாப்பிடுறோம். இது எல்லாத்தையும் வயத்துக்குள்ள ஒரு அக்னி இருந்து தகிக்கிறதான். அதுக்கு ஜாட்டராக்னின்னு பேரு. அதனாலதான் அந்த மணிபூரக சக்கரத்துக்கு அக்னி தன்மையோடு விளங்கக்கூடிய ஒரு கஷேத்திரமாக சொல்றோம். அந்த அக்னி தன்மையோடு விளங்கக்கூடிய அந்த மணிபூரக சக்கரத்தின் அதிபதியாக இருக்கிற அந்த ஆரியங்கா ஐயனை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அச்சங்கோவில் அரசன், ஆரியங்காவில் ஐயன். இந்த ஒரு கஷேத்திரத்துக்கும் ஒரு நாள் சொன்னேன். முத்தையன் கோவிலுக்கு ஆடி அமாவாசை, அச்சங்கோவிலுக்கு தை ரேவதி, தை மாசம் ரேவதி நட்சத்திரம். ஆரியங்காவுக்கு மண்டல பூஜை, நம்முடைய சபரிமலையோட மண்டல பூஜை தனுர் மாசம் மார்கழி மாசம் 11ஆம் தேதி. அது விசேஷம். அன்னைக்கு பகவானுக்கு திருக்கல்யாண உற்சவம் நடக்கும் ஆரியங்காவில் எல்லா வருஷமும். பகவான் எப்படி இருப்பார்னா, கொஞ்சம் ஒரு உள்ள வெளியிலேருந்து நம்ம அர்த்த மண்டபத்தை தாண்டி உள்ள வரும்போது பார்த்தோம்னாலே ஒரு ஏதோ ஒரு தீ பிழம்பு கொழுந்து எரியிற மாதிரியும் அந்த தீக்கு நடுவில் சுவாமி உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் இருக்கும். அவரை பார்த்தாலே ஒரு சொரூபமே ஆரியங்காவில் நான் சொன்னது போல அக்னி வடிவமாக சுவாமி இருக்கக்கூடிய திருத்தலம். அக்னிக்கு நடுவில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அவரை பார்த்தாலே. இந்த ஆரியங்காவில் நடக்கக்கூடிய திருக்கல்யாணம் அப்படிங்கிறது பகவானுக்கு ஒரு அவதாரத்தில் ஒரு விதமான தன்மை உண்டு. நம்ம சொன்ன அச்சங்கோவில்ல பூர்ண புஷ்கலா சமேதனாக பகவான் தரிசனம் கொடுக்குறான். மணிகண்டனாக அவதாரம் பண்ண அவதாரத்தில் ஒரு பிரம்மச்சாரி. அதற்கு ஒரு அவதாரங்கள்ல பகவானுக்கு ஒரு தன்மை. முத்தையன் கோவிலையும் பகவான் பூர்ண புஷ்கலா சமேதனா தான் இருக்கான். அச்சங்கோவிலையும் பூர்ண புஷ்கலா சமேதனாக இருக்கான். ஆரியங்காவில் ஒரே ஒரு தேவி பக்கத்தில் இருப்பா சாமிக்கு. பூர்ணாவும் கிடையாது, புஷ்கலாவும் கிடையாது.
கூடுமான வரைக்கும் சுயமாக சமைச்சு சாப்பிடுறது. அந்த ஹோட்டலே கிடையாது கேட்டாலும், அப்படியே இருந்தாலும் வெளியில சாப்பிடுவது. 3 கற்களை அடுக்கி அதை மேல அது பாத்திரத்தை வச்சு கீழே விறகு வச்சு சமைக்க முயற்சி பண்றார். அப்படி பண்ணும்போது ஒரு கல் மாத்திரம் ஒசரமா இருக்கு, பாத்திரம் நிற்க மாட்டேங்குது. அதை எடுத்துட்டு வேற கல்ல வைக்கிறார், மறுபடியும் அந்த ஒரு கல் ஒசரமா இருக்கு, பாத்திரம் கீழே விட்டுறது. இப்படியே 10-15 நிமிஷம் ஆனால் இவருக்கு கோபம் வந்துடுது சமையல்காரனுக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லி ஒரு கல் எடுத்து அந்த ஒசரமா இருக்கிற கல்லை போட்டு உடைக்கிறார். படாமல் அது 8 துண்டா உடையிறது, ரத்தம் பீறிட்டு வருது. பயந்து போய் அந்த நம்பூதிரி போய் கூட்டிட்டு வர. நம்பூதிரி உடனடியாக பிரச்சனை வச்சு பார்க்கிறார். கேரளத்தில் அது ரொம்ப விசேஷமான ஜோதிஷ சாஸ்திரம். இது ஏதோ பெருசா நம்ம மேஜிக் நினைச்சுக்கிறோம். மேஜிக் எல்லாம் இல்லை, ஜோதிஷத்துடைய ஒரு அங்கம் தான். பிரശ്னம்ங்கிறது பிரശ്னம். நிறைய பேர் பிரசன்னம் பிரശ്னம் அப்படின்னா கேள்வின்னு அர்த்தம். இறைவனுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ஜோதிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை. எல்லா முக்கிய கஷேத்திரங்களையும் கேரளத்தில் வருஷத்துக்கு ஒருக்கா தேவபிரசனம் சொல்லி இதை நடத்தி இறைவனுடைய அபிப்பிராயத்தை தெரிஞ்சுக்கிறோம். அப்படி பிரச்சனை வச்சு பார்த்த உடனே இது சாஸ்தாவுடைய திருக்கோவில் அப்படிங்கிறது தீர்மானம் ஆகும். பகவான் அன்னைக்கு ராத்திரி சொப்பனத்தை தரிசனம் கொடுத்து பரசுராமரால் உருவாக்கப்பட்ட கோவில் மறைந்து விட்டு இருந்தது. இப்போ வெளிப்பட்ட காரணத்தினால இதை மறுபடியும் பூஜைகளை தொடர்ந்து நடத்தும் சொல்லி உத்தரவு கொடுக்கிறார். இந்த நம்பூதிரியும் கொட்டாரக்கர அரசர்கள் சொல்லி அந்த கோவிலை புனர்நிர்மாணம் பண்ண சொல்லி கட்டியிருக்கார். அந்த கோவில் அப்படிதான் நமக்கு திரும்ப கிடைக்கிறது. பகவானுக்கு குழந்தை ரூபியாக குளத்துப்புழை பாலன், அச்சகோவில் அரசன் ஆரியங்காவையின் குளத்துப்புழை பாலன், சிறுவனாக பகவானுங்க தரிசனம் கொடுக்கிறார். இந்த கோவில் விசேஷமான நாள் வந்து சித்திர விஷு, தை மாசம் பிறப்பு சொல்றோமே, சித்திர விஷு தான் இந்த கோவில் விசேஷமான. அன்னைக்கு விசேஷ பூஜைகள் பகவானுக்கு இருக்கும், அன்னதானங்கள் அப்படி நடக்கும். பகவான் அப்படி கடும் பிரம்மச்சரிய விரதத்தோடு குழந்தை வடிவத்தில் தரிசனம் கொடுக்கக்கூடிய திருக்கோவிலாக, நம்முடைய முயற்சி எதுவுமே இல்லாமல் மனசு தானே பகவானிடத்தில் லயமடைகிறது. பல நேரங்கள் அது கிடைக்க மாட்டேங்கிறது. பூஜையில் உட்கார்ந்தாலும் பதினேழு உட்கார்ந்தாலும் நம்ம காலேஜில் எல்லாம் சொல்லுவோம் பிசிக்கலி பிரசன்ட் மென்டலி ஆப்சென்ட். அது எங்க உட்கார்ந்தாலும் அப்படிதான் இருக்கு. காலேஜில் எல்லாம் அவசியம் இல்லை. சத்சங்கத்துக்கு வந்தாலும் இங்கே உட்காந்துட்டு பூஜையில் உட்காந்துட்டு சரசனாமம் வாய் சரசனாமம் சொல்லும், மனசு வேற எங்கேயோ யோசிச்சுட்டு சரசனாமம் மனப்போட இருந்துச்சுன்னா இன்னும் கஷ்டம். ஏன்னா வாய் மட்டும்தான் சொல்லும், மனசு சொல்லவே சொல்லாது, அது எங்கேயோ போயிட்டு இருக்கும். அப்போ அந்த மனசு எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் பகவான் இடத்துல ஒடுங்கக்கூடிய ஒரு தன்மையாக இந்த திருக்கோவில் நம்ம பார்க்கிறோம். தானே பகவான் இடத்துல லயிக்கிறது. கடும் பிரம்மச்சரிய விரதத்தோட பகவான் விளங்கக்கூடிய திருக்கோவில் பாலஸ்வரூபனாக இந்த கஷேத்திரத்துடைய விசேஷம். பக்தர்களுக்கு பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கிறது. பகவான் நல்ல ஒரு குரு வேணும் அவர்கள் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு குருவாக சத்குருவை பகவானை காட்டி கொடுக்குறான் கண்ணில். எல்லாத்தையும் விட முக்கியமாக புத்திரபாகியம் இல்லாதவர்கள் பல பேர் குளத்துப்புழை கஷேத்திரத்துக்கு வந்து பகவானை வேண்டின்னு அவர்களுக்கு புத்திர பிராப்தி கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு விஷயமாக இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இப்படி பல நன்மைகளை பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக விளங்கி, அடுத்தபடியாக விசுத்தி சக்கரமாக விளங்கக்கூடியது எருமேலி, ஆக்ஞா சக்கரமாக விளங்கக்கூடியது சபரிமலை. அதனால்தான் பழைய காலத்து யாத்திரா கிரமம் அப்படிங்கிறது இன்னைக்கு நீங்க தென்பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் சுரிமுத்தையனார் கோவில் ஆரம்பிச்சு அப்படித்தான் கிரமமா யாத்திரை. மாலை போட்டுக்கிறதே பல பேர் சுரிமுத்தையனார் கோவிலோட மாலை போட்டுப்பான், இல்ல அங்க போய் இருமுடி கட்டுவோம், அப்படி ஒரு வாழ்க்கை வந்தது. அதெல்லாம் நீங்க போயிடுது. நீங்க சபரிமலையை ஆரம்பிக்கும் போது சொன்ன மாதிரி கொஞ்சம் ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய பாதையிலே போய் பெரிய பாதையிலே திருப்பி வரணும், இல்லைன்னா பெரிய பாதையில போய் வண்டி பெரியார் வழியா புல்மேடு வழியா வெளியில வரணும். அப்படி இருந்தது போக சபரிமலையே ஷார்ட்கட் ஆயிடுச்சு. பம்ப பாதையை போக அதுக்கே வெத்தம் வரணும், அதுக்கு ஒரு ரோப்புக்கார வரணும்னு கட்டுட்டு இருக்கணும். அப்ப இதெல்லாம் குறைஞ்சு 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 இப்ப குறைஞ்சபட்சம் எருவேலிக்காக போய் சபரிமலைக்கு போனோங்கிற நிலைமை வந்துருது. இந்த விசுத்தி சக்கரம் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு மனசுல இருக்கக்கூடிய அகங்காரத்தை நீக்கக்கூடிய கேந்திரமாக. ஏன்னா இந்த ஒரு ஒரு சக்கரங்களாக குண்டலினி சக்தியானது மேம்படும் போது என்ன ஏற்படும்னா பாக்கி இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் வாசனைகள் நீங்கும். வாசனைன்னா மனம் இல்லை, நம்முடைய ஆத்மாவில் இருக்கக்கூடிய வாசனைகள் நம்முடைய கர்ம வினைகள். இந்த வினைகள்லாம் நீங்கினா தான் அடுத்தது அனுபவிக்க முடியும். அந்த கர்ம வினையை நீக்கி அதுக்கு முக்கியமான விஷயம் என்னவோ நமக்கு ஆணவம் நீங்கணும்.
அந்த ஆணவம் நீங்கக்கூடிய இடமாக நான்கிற உடல், நான் இல்லை இவ்வுடல், ஜீவன் நான் இல்லை, நான் அவன் அவன் தான், நானே பிரம்மேந்திரா சொல்ற. தேகோ நானும் ஜீவோ நானும் சத்திய கபிந்த பிரம்மை வாகம் ஹம்சஸ்வோங்கிற சதாசிவ பிரம்மேந்திரன். தேகோ நானும் ஜீவோ நானும், இந்த உடலும் நான் கிடையாது, உயிரும் நான் கிடையாது, அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா நான், அந்த பிரம்மமே நான் தான் அப்படிங்கிற உணர்வு ஏற்படுத்தமே. அந்த நான்கிற உணர்வு நீங்கி உடல உணர்வு நீங்கக்கூடிய இடமாக எருமையாக இருக்கானால அங்க பேட்டை சொல்றோம். பேட்டை சொல்லும் போது சுவாமி திந்தகத்தோ ஐயப்பன் திந்தகத்தோம்னு சொல்லுவோமே, அது பேட்டை சொல்லும் பார்த்தீங்கன்னா கறி பூசி நம்முடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு எல்லாரும் அழகான எப்போ காத்தால 7 to 8 மணி வரைக்கும் கேட்க நகர்காரர்களுக்கு, 8 to 9 வக்கியத்துக்காரர்களுக்கு, 10 to 11 கோயம்புத்தூர்காரர்களுக்கு கிடையாது. இல்ல இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க எல்லாம் காத்தால சாதாரண கவர்மெண்ட் வேலை பார்க்கறவங்க, அதுக்கப்புறம் ரொம்ப ஏழைப்பட்டவங்களுக்கு ராத்திரியா கிடையாது. கோடீஸ்வரனாக இருந்தாலும் சாதாரண ஏழையாக இருந்தாலும் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் அத்தனை பேரும் ஒன்னா அந்த பேட்டை சொல்றோமே. சுவாமி நிந்தகத்துவம் ஐயப்பன் நிந்தகத்துவம் தான். சுவாமி எந்த அகத்தும், ஐயப்பன் நின்ற அகத்தும். அந்த ஐயப்பன் தான் எனக்குள்ளேயும் இருக்கான், அந்த ஐயப்பன் தான் உனக்குள்ளேயும் இருக்காங்கிறதை உணர்த்தும் விதமாக இந்த உடல்ங்கிறது வெறும் ஒரு கூடுதான். உண்மையான ஆத்மதத்துவம் பகவான் நம்ம அத்தனை பேருக்குள்ளேயும் அதே பகவான் இருக்கான். அதுதான் எல்லாரையும் நம்ம சாமி சாமின்னு கூப்பிட சொல்லியிருக்கான். நம்ம வெறுமன வாய் வார்த்தையா சுரேஷ் சாமி, ரமேஷ் சாமி, சங்கர் சாமி கூப்பிடுவோமே ஒழிஞ்சு அதை அனுபவத்தில் ஒரு நாளும் கொண்டு வருவது. அத்தனை பேரையும் ஐயப்பனாலும் பார்க்கணும். இதுல எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறான் அப்படின்னா, மாலை போட்டு இருக்கிற நம்ம மாலை போட்டுட்டோம்னா எல்லாரும் நம்ம சாமியா பார்ப்போம். அது விஷயமே கிடையாது. மாலை போட்டு இருக்கிற நம்மளை எல்லாரும் சாமியா பார்க்கறது விஷயமே இல்லை. சின்ன உதாரணம் சொல்றேன். இங்க இருந்து நீங்க ஒரு அலுவலக நிமித்தமாக நீங்க மாலை போட்டு ஒரு வேலை காரணமாக நீங்க ஜார்க்கண்டுக்கோ இல்ல சத்தீஸ்கருக்கோ போற ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம், கற்பனை தான். அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஜார்க்கண்ட்ல போய் நீங்க இறங்குற ஃபிளைட்ல செக்யூரிட்டிக்கு நீங்க சபரிமலை தெரியுமா, ஐயப்பன் தெரியுமா, மாலைன்னா தெரியுமா, விரதம் தான் தெரியுமா, அவனுக்கு தெரியாது. அவன் ஏதோ பாவம், அவன் அனுபவக்காரு. அவனை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாருமே பேசஞ்சர். ஆனா மாலை அணிந்திருக்கக்கூடிய நம்ம மாலை போட்டு இருக்கிறவாளையும் மாலை போட்டு இருக்காதவாளையும் ஐயப்பனா பார்க்க முடியுமே. அது யாரும் தடுக்க முடியாது. நீங்க சின்ன குழந்தையாலும் ஐயப்பனா பார்க்கலாம், அங்க ஜார்க்கண்ட்ல இருக்கிற செக்யூரிட்டி ஆபீசர் இருந்தாலும் ஐயப்பனா பார்க்கலாம். யாராவது இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய ஒரு வாசல் ஆட்டக்காரன் நம்மளை இடிக்க வந்துட்டான், நம்மளோட சண்டைக்கு வரான், அவனையும் நீங்க ஐயப்பனா பார்க்க முடியும். உங்களை யாரும் தடுக்க முடியாது. சோ மாலை அணிந்து கொண்ட நாம் அத்தனை பேரையும் ஐயப்பனா பார்க்கணுங்கிறது அவருடைய சாராம்சம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நான் மாலை போட்டு எல்லாரையும் காலில் வந்து விடணும், என்ன எல்லாரும் சாமி சாமின்னு கூப்பிடணும், கிடையவே கிடையாது. நாம முதல்ல உணரணும், நாம எல்லாரையும் பகவானாக பார்க்க ஆரம்பிக்கணும். அந்த நான்கிற உணர்வு நம்மளை விட்டு நீங்க எல்லாமே பகவான் தான்ங்கிற உணர்வு ஏற்படக்கூடிய இடமாக விசுத்தி சக்கரம் இருக்கு. அதுக்கு எரிமேலி கேந்திரமாக இருக்கு. மகிழ்ச்சியை வதம் செய்த திருத்தலம் மகிழ்ச்சி மாளிகா வனம் அப்படின்னு பேரு. பகவானுங்க வேடுவனாக வேட்டையாடக்கூடிய கோலத்துல வில்லு மம்பும் வச்சுட்டு காட்சி கொடுக்குறான். மகிழ்ச்சி வரம் பண்ணி முடிச்சாச்சு, இனிமே அதுக்கு வில்லு அம்புன்னா நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவத்தை அழிப்பதற்காக பகவான் வில்லு அம்பு வச்சுட்டு இருக்கான். விசுத்தி சக்கரம் அந்த தன்மை ஆத்மசக்தி உரையும் சக்கரமாக இருக்கு. நான் எனதுங்கிற உணர்வுகளை கடந்ததாக இருக்கு. உடல்கிற எல்லை கடந்த ஆன்மாவை ஆத்ம தத்துவமாக விளங்கக்கூடியதாக இருக்கு. எருமையில் இருக்கக்கூடிய மூர்த்தியை வணங்குவதால எதிரிகள் தொல்லை நீங்கும். வாழ்க்கையால் ஏற்படக்கூடிய காரிய தடைகள் நீங்கி வெற்றி உண்டாகும். ஆத்மீகம் மட்டும் சொன்னா யாரும் புரிய மாட்டேங்குது. ஒரு ஸ்லோகம் சொன்னா ஏககாலப்பட்ட நித்திய மகாபாப நிராசனம் நமக்கு பல நேரங்கள் சாமி கும்பிடவே வராது. எல்லாத்தையும் வெறும் ஆன்மீகம் போறல லௌகீகமும் வேண்டிருக்குங்கிற மாதிரி இந்த பலனும் கொடுக்கக்கூடியவராக சுவாமி இருக்கு. ஆக்ஞா சக்கரமாக அடுத்து விளங்கக்கூடியது சபரிமலை. ஆக்ஞா சக்கரம் அப்படிங்கிறதுக்கு நெற்றிக்கண், புருவ மத்தி, இது அறிவு, சங்கல்பம், மனவலிமை, ஞானம், இதெல்லாம் இந்த இடத்துல இருக்கு. இந்த நெற்றிக்கண் எவனுக்கு துறக்கிறதோ அவருக்கு திரிகால ஞானம் ஏற்பட்டுறது, ஆனந்தம் அனுபவமானது. அந்த ஆனந்தம் இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு ஆனந்தமாக இருக்கு. நேரம் காலம் மறந்து போயிடுறது. தியானத்தில் உட்கார்ந்து இருக்கும். தியானம் எவனுக்கு வசப்படுறதோ அவனுக்கு 5 மணி நேரம் தியானத்தில் உட்கார்ந்து இருப்பான். 5 நிமிஷம் போன மாதிரி இருக்கும். கண்ணை முடிச்சு பார்க்க 5 மணி நேரம் ஆயிடும். நமக்கு எப்படி இருக்கு? அப்படியே ஆப்போசிட். அந்த ஆக்ஞா சக்கரமாக விளங்கக்கூடியது சபரிமலை. அங்க வெறும் ஆனந்தம் மட்டும்தான் இருக்கு. அந்த ஆனந்தம் இதுவரைக்கும் நம்ம அனுபவிக்காத ஆனந்தமாக இருக்கிற காரணத்தினால சுவாமி முன்னாடி நிற்கும் போது ஒரு சொல்ல முடியாத ஆனந்தம் ஏற்படுறது. எல்லாமே மறந்து போயிடுறது, தேகம் மறந்து போயிடுறது, காலம் மறந்துறது. இன்னைக்கு என்ன கிழமை, நீ என்ன டேட்டும் கேட்கறோமா இல்லையா? அத்தனை பேர் ஒரு பேர் கேள்வி கேட்டுப்போம் சபரிமலையில. நேரம் காலம் மறந்து போயிடுறது.
என்னதான் நீங்க விர்ச்சுவல் கியூல டிக்கெட் போட்டு போனாலும் நேரமும் காலமும் காணாம போயிடுறது. அங்க போய் நின்னா அஷ்டாபிஷேகம் டிக்கெட் கிடைச்சதா 15 நிமிஷம் நிறுத்தி வச்சா வாய்ப்பே இல்லை. சபரிமலையில அஷ்டாபிஷேகம் 1.5 நிமிஷம் பண்ணாலே பெரிய விஷயம். நம்மளுக்கு 15 நிமிஷம் ஆன மாதிரியான உணர்வு ஏற்படுறது. நிறைய வேண்டு சுவாமிகிட்ட போய் வேண்டிக்கணும் பெரிய லிஸ்ட் எடுத்துன்னு போறோம். அங்க போனா எல்லாம் பிளாங்க் ஆயிடுறது. போலீஸ்காரன் பிடிச்சி இழுத்து விட்டுறான். பகவான பார்த்த சம்பவம் எடுத்து அப்படின்னு இருக்கிறோம். அந்த ஆங்கிறதுலயும் திரும்பி வந்துடுறான். போலீஸ்காரன் இழுத்து விட்டுறான். கேட்கிறோம் வேண்டிக்கணும்னு நினைச்சதே மறந்து போயிட்டேன். மறுபடியும் போய் கியூ இல்லை, மறுபடியும் பகவான் மறுபடியும் மறந்து போயிடுறது. அந்த ஆனந்தம் ஏற்படுறது ஆக்ஞா சக்கரத்துடைய தன்மையினால. இந்த அப்பேற்பட்ட நிலையான ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சக்கரமாக இது விளங்கி இருக்கிற அறை நம்முடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடியதாக இருக்கு. பகவானுங்க தத்துவமசின்னு சொல்லி ஞானத்தை போதிக்கக்கூடிய குருநாதராக அமர்ந்திருக்கான். இந்த ஆக்ஞா சக்கரம் என்ன பண்றது அப்படின்னா, முந்தைய வினைகள் எல்லாம் கர்ம வினைகள் நீங்கி போயிடுறது, முக்திக்கு வித்தாகிறது, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தலைகள் எல்லாம் நீங்கிறது, பந்தங்கள் விடுபட்டு போயிடுறது, ஆசைகள் பூர்த்தி ஆயிடுறது. கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கேட்க முடியலங்கிறதா விஷயம், கேட்க வேண்டிய தேவையில்லைங்கிறதா அதில் உள்ள சாராம்சம். நீ கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்கே எல்லாம் தெரியுங்கிற ஆசைகள் கேளாமலேயே பூர்த்தி ஆறுது. அந்த அத்வைத பாவம் அனுபவம் ஆறுது. துன்பங்கள் தீர்றது, பார்க்கும் அனைத்தும் பகவானுடைய சுரூபமாக இருக்கு. இது ஆக்ஞா சக்கரத்துடைய தன்மை சபரிமலையில ஒரு க்ஷணகாலம் நமக்கு அனுபவமாகும். அந்த அனுபவம் இதுவரைக்கும் வாழ்க்கையில நமக்கு கிடைக்காத அனுபவமா இருக்கிறதுனால மறுபடியும் அதை அடையணுங்கிற ஆசை வருது. மறுபடியும் விலகி போகும். இவ்வளவுதான் விஷயம். இந்த 6 சக்கரங்களையும் கடந்தோம்னா 7வது சக்கரம் இருக்கு. இப்ப தலைப்பு ஷட்சக்கரம்னு சொன்னாலும் இது பூர்த்தி 7வது சக்கரத்துல. இந்த 7வது சக்கரம் சகசிராரம் சொல்லக்கூடிய இந்த சக்கரம் இங்க இருக்கு. ஆக்ஞா சக்கரம் ப்ரூமத்தி. இந்த ஒரு கோவிலுக்கும் இன்னைக்கு விசேஷம் சொல்லணும்னு வந்தேன். இதுல சபரிமலைக்கு விசேஷமான நாள் மகர சங்கராந்தி. அதேதான் அடுத்த சக்கரமாக இந்த ஆக்ஞா சகசிரார சக்கரமாக வழங்கக்கூடியது காந்தமலை. அது அதே நாள் தான். அந்த காந்தமலையில தெரியக்கூடிய ஜோதி தான் நமக்குள்ள தெரியக்கூடிய ஆத்ம ஜோதி. இதுதான் கடைசியான சக்கரம். அது ஆயிரத்துக்கு அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்லை. இந்த ஜோதி தரிசனம் எப்போ நமக்குள்ள ஆறுதோ அப்போ இந்த யாத்திரை பூர்த்தி ஆயிடுறது. அதுக்கப்புறம் யாத்திரை கிடையாது. ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம சபரிமலை யாத்திரை பண்ணிட்டே இருக்கும். பஜனை பாடுவோம் மட்டும் பாடணும். நம்ம சுவாமியை கண்டால் எப்போ கட்டும், எவ்வளோ கட்டும், இவரே கிடைச்சா எதுக்கு சபரிமலைக்கு போகணும் யோசிச்சிருக்கோமா? மோட்சம் தான் எல்லாத்தையும் பெருசு. நான் முதல்ல சொன்னது போல நம்ம யார் எங்கே இருந்தோமோ எதை நோக்கி போறோம்னு ஒரு கொஸ்டினை ஆரம்பிச்சேன். அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இறைவனிடத்துல போய் அடையக்கூடிய மோட்சம். அந்த மோட்சம் இவரே கிடைச்சதுன்னா நம்ம எதுக்கு போனோம், எங்க போகணும்? ரமண பகவான் ஒருத்தர் கேட்டார், எனக்கு மோட்சம் வேணும் அப்படின்னாரு. எனக்குங்கிற உணர்வை முதல்ல தூக்கிடு. அந்த நான்கிற உணர்வு அதை முதல்ல விட்டுரு. மோட்சம் வேணும். வேணுங்கிற ஆசையை விட்டுரு அப்படின்னாரு. பாக்கி என்ன இருக்கு? மோட்சம் அது இங்கேயே தான் இருக்குன்னாரு. நம்மளால புரிஞ்சுக்க முடியுது, அவ்வளவுதான். அப்போ அந்த பொன்னம்பலமேட்டுல தெரியக்கூடிய அந்த ஜோதி என்னைக்காவது ஒரு நாள் நமக்குள்ள தெரிய ஆரம்பிக்கணும். ஆத்ம ஜோதியா நான் பார்க்கிற ஜோதி ஆத்ம ஜோதி, அது உணரக்கூடிய தன்மை நமக்கு இல்லை. அந்த ஜோதியை பார்க்கும்போது மலைக்கு வர முடியாதவர்கள் டிவியில பார்க்கிறோம் ஜோதியை. இந்த டிவியில தெரியக்கூடிய ஜோதி வீட்டுல சோஃபா உட்காந்து பார்க்கும்போதே நமக்கு இவ்வளவு ஆனந்தமா இருக்கு. மலையில பம்ப கரையிலையோ அப்பாச்சி மேட்டுலயோ புல்மேட்டுலயோ சன்னிதானத்திலேயோ மாலையபுரத்திலேயோ 18ஆம் மணிக்கு மேலேயோ 18ஆம் மணிக்கு முன்னாடியோ நின்று அந்த அத்தனை கோடான கோடி ஜனங்களுடைய சரண கோஷத்தோட சுவாமியே சரணமைப்பாங்க அந்த ஒளியோட ஒரு க்ஷணகாலம் முன்னாடி நின்றுட்டோம்னு வைங்க. அந்த உணர்வு வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அந்த உணர்வு நிரந்தரமாக என்னைக்கு நமக்கு மனசுக்குள்ள ஏற்படுறதோ, அப்ப என்னைக்கு நம்ம உட்கார்ந்தத்திலேயே கண்ணம் முறுப்போ ஜோதி உள்ள தெரிய ஆரம்பிக்கிறதோ அன்னைக்கு சுவாமியை கண்டால் மோட்சம் கிட்டும். எப்போ கிட்டும்? இப்போ கிட்டும். எவ்வளவு கிட்டும்? இവിടെயே. அதற்கான ஒரு தயாரெடுப்பு, அதற்கான ஒரு பயிற்சி, அதற்காக ஒரு முயற்சி தான் சபரிமலை விரதம், சபரிமலை யாத்திரை. வருஷம் இந்த யாத்திரை நம்ம நடத்திட்டு இருக்கணும். அப்போ நம்மளுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு யாத்திரை, நம்மளுக்குள்ள செய்யக்கூடிய ஒரு யாத்திரையாக இருந்து அந்த யாத்திரையுடைய பூர்த்தி எப்ப பூர்த்தி ஆகும்னா அந்த ஜோதி உள்ள தெரியும் போது பூர்த்தி ஆகுது. அப்போ அந்தர்முக சமாராதியா பகிர்முக துர்லபான தரிசனம் நாம சொல்றது. உள்ளுக்குள்ள அம்பாவுடைய தரிசனம் கிடைக்கும், வெளியில கிடைக்காதுன்னு சொல்லல. கொஞ்சம் கஷ்டம்ங்கிறது துர்லபம், கொஞ்சம் கஷ்டம். அப்போ இந்த வெளியில பண்ணக்கூடிய யாத்திரை இந்த உள்ளுக்குள்ள அடையக்கூடிய அந்த பூர்ணத்துவத்துக்கு ஒரு பயிற்சியாக இருக்கு. அது அந்த காரணம் பற்றி நமக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் லௌகீக தேவைகள் இருக்கும். நான் முதல்ல சொன்னது மாதிரி வயத்துல பசி இருந்ததுன்னா சாமி கண்ணுக்கு தெரியாது.
வாழ்க்கையில தேவைகள் இருந்தது அப்படின்னா மலைக்கு போக முடியாது. மலைக்கு போறது பைசா இல்லைன்னு வைங்க, குறைஞ்சபட்சம் பஸ்ஸுக்கு டிக்கெட்டோ வாங்கணும் இல்லையா, வேற எதுவும் பண்ணாட்டியும் போடுது. இருமுடிக்கு நெய் வாங்கணும், பஸ்ஸுக்கு டிக்கெட் வாங்கணும், இது ரெண்டும் வாங்கணும். அப்ப அது கூட இல்லாத ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காரு. அப்ப அவனுக்கு அந்த ஏழ்மை நிலை நீங்கி நன்மை அடைந்தா தானே அவன் சபரிமலை பத்தி நினைக்க முடியும். அப்போ இந்த சக்கரங்கள் எல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த லௌகீகமான பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வச்சு அவன் சௌக்கியமாயிடுது. இதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் அவனை விட்டு போயிட்டு வைக்க பகவான் நீ நினைக்கணும். இந்த பிரச்சனை முடிஞ்சாச்சு, இனிமே உன்னுடைய சிந்தனை பகவான் இருக்கணுங்கிற அந்த எண்ணத்தோடு இந்த 6 சக்கரங்களும் சக்கரத்துடைய கோவில்களும் நமக்கு அனுகிரகம் பண்றது. இந்த 7வது சக்கரமான காந்தமலை இந்த 6 சக்கரங்களையும் என்னெல்லாம் பலன் நமக்கு கிடைக்கிறதோ அது எல்லாத்தையும் ஒரு சேர கொடுக்கக்கூடியதாகவும் கொடுத்து அதற்கு மேல வாழ்க்கையுடைய லட்சியம் என்னவோ அதற்கான பயணத்துக்கு நமக்கு அனுகிரகம் பண்றது. அப்படி பகவான் இங்க இந்த 6 சக்கரங்களையும் கடந்து விளங்கக்கூடிய ஜோதி சுரூபனாக, முதல்ல ஜோதியில ஆரம்பிச்சோம், அகஸ்தியருக்கு ஜோதி ரூபனாக தரிசனம் கொடுத்தவன் இறுதியா அதே ஜோதி ரூபத்துல இருக்கான். எங்க தொடங்கி இருக்கோமோ அங்கேதான் வந்து சேர்ந்திருக்கோம். இங்கேயும் மத்தெல்லாம் வழக்கெல்லாம் சாமிக்கு பூஜை, என்னதான் சித்திரப்படம் வச்சாலும் அந்த ஜோதிர் மண்டலத்துல தான் பகவான் இங்கே ஆவிர்பவிச்சிருக்கான். இதுதான் பகவானுடைய நிஜஸ்வரூபம். எதுக்கு வழக்கு வச்சு அர்ச்சனை பண்ணுவோம்னு யோசிச்சு பார்த்தா, பூஜை பண்ணும்போது யோசிக்கணும், ஒரு இடத்துல ஒரு பூஜை பார்க்கணும்னா என்னங்கிறது சிந்தனை பண்ணணும். அந்த பகவானுடைய நிஜஸ்வரூபம் ஜோதி ஸ்வரூபம், அந்த ஜோதியில பகவான் ஆரம்பித்திருக்கான் அப்படிங்கிறது உணர்வோடு அந்த ஜோதி நம்மளுக்குள்ளேயும் என்னைக்காவது ஒரு நாள் தெரிய ஆரம்பிக்கும். அன்னைக்கு அந்த பகவான் நமக்கு என்னென்னைக்குமாக உள்ள இருந்து அனுகிரகம் பண்ணுவான். அப்படிப்பட்ட அந்த சாஸ்தாவுடைய 6 சக்கரங்களை பத்தி இருந்திருக்கக்கூடிய கொஞ்சம் அவகாசத்துல அப்படியும் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்மளால எவ்வளவு சுருக்கமாக பார்க்க முடியுமோ அவ்வளவு இந்த காலகட்டத்தில் பார்த்து முடிச்சோம். நம்ம விரதம் இருக்கக்கூடிய காலகட்டத்துல மண்டல காலம் பகவானுக்கு விசேஷமான காலத்தில் இந்த சிந்தனை மனசுல வச்சுக்கணும். விரதம் அப்படின்னா பகவான் பக்கத்துல வசிப்பதுன்னு அர்த்தம். உபவாசம்னு சொல்றோம் விரதத்துக்கு இன்னொரு வார்த்தை. உபவாசம்னா பக்கத்துல வசிக்கிறது. பக்கத்துல வசிக்கணும், எதுக்கு பக்கத்துல வசிக்கணும்? சமயக்கட்டுக்கு பக்கத்துல இல்ல, பகவானுக்கு பக்கத்துல வசிக்கணும்னா என்ன அர்த்தம்னா ஒரு நாள் பூராவும் சிந்தனையை பகவானத்துல மட்டுமே வச்சுக்கணும்னு அர்த்தம். 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்கி போயிடுறது, 8 மணி நேரம் ஆபீஸ்ல உத்தியோகத்துல போயிடுறது, 8 16 போயிடுது, மிச்சம் 8 மணி நேரம் தான் இருக்கு. அந்த 8 மணி நேரத்துல சாப்பிடணும், மொபைல் பார்க்கணும், போன் பேசணும், டிவி பார்க்கணும், இத்தனை இருக்கு. இதையெல்லாம் தாண்டி பகவானுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு, நமக்கு எவ்வளவு நேரம் வச்சுட்டு இருக்கோம்னு பார்த்தா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட இல்ல. அதுலயும் சிந்தனையோட இருக்கோம்னா இல்ல, பூஜையில வந்து உட்காந்துட்டு வேற இடத்தையும் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். வாய்தான் 108 சரணத்தையும் சொல்றது, மனசு வேற இடத்தையும் நினைச்சுட்டு இருக்கு. இத்தனையும் தாண்டி பகவான் மேல சிந்தனை வரணும் அப்படிங்கிறது தான் இந்த விரத காலத்துடைய நோக்கம். அதை முழுமையாக வச்சுட்டு எவ்வளவு பகவான் மேல சிந்தனையோட இருக்க முடியுமோ அந்த காலத்தை சரியான வகையில பயன்படுத்தி கொண்டு பகவானுடைய அனுகிரகம் அத்தனை பேருக்கும் பூர்ணமாக கிடைக்கும். அவருக்கு அனுகிரகம் பண்ண அவர் தயாரா இருக்கார், வாங்கிக்க நம்ம தயாரா இருக்கோமாங்கிறது தான் இப்ப கேள்வி. அதற்கு இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மனதை செலுத்தி இந்த கஷேத்திரங்கள்லாம் தரிசனம் பண்ணணும், பகவான கோவிலுக்கு சபரிமலைக்கு பார்க்கணும். இது எல்லாத்தையும் மனசுக்குள்ள சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும், பகவானுடைய பிரபாவங்களையும் வைபவங்களையும். அப்படி சுவாமியுடைய பெருமைகளை சிந்தனை பண்ணி அவனோட நினைத்து பூஜைகள் பண்ணி இந்த விரத காலம் எல்லோருக்கும் இப்ப நம்ம கஷேத்திரங்கள்லாம் பார்த்தோம், நிறைய பேருக்கு போக முடியும், நிறைய பேருக்கு போக முடியாது. இப்படி போக முடியாதவர்கள் கூட மானசீகமாக பண்ணா இன்னும் கூடுதல் புண்ணியம். பிசிக்கலா உட்கார்ந்து பூஜை பண்றோம், என்ன பண்ணுவோம், சுவாமிக்கு ஒரு பால்பாயசத்தை நிவர்த்தி பண்ணுவோம். பால்பாயசம் நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ ஒரு ட்ரம் பண்ணலாம், ஒரு பக்கெட் பண்ணலாம், ஒரு சொம்புல பண்ணலாம். நீங்க மானச பூஜை பண்றதுல வைங்களேன், நீங்க கூட பூ அர்ச்சனை பண்ணலாம், குடங்குடமா அபிஷேகம் பண்ணலாம். நம்ம வசதிக்கு நம்மளால ஒரு குடம் பால் வாங்க முடியுமா இருக்கும். மானச பூஜையில ஒரு எத்தனை குடம் நீங்க அபிஷேகம் பண்ண கேள்வி பாடலாம். அண்டாண்டால சக்கர பொங்கலும் அரவணையும் பால் பாயசமும் சக்கரபொங்கலும் நேர்த்தியம் பண்ணலாம் சாமிக்கு. அப்போ நேரம் முடியறா கட்டாயம் நேரம் போய் தரிசனம் பண்ணுவோம். முடியாதவர்கள் மானசீகமாக நித்தியம் 4 கோடி மனசுக்குள்ள நினைக்கலாம். இந்த சுவாமிய இருந்த இடத்துல தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு மானச பூஜையாக இதை நடத்தி அத்தனை பேருக்கும் நம்ம என்னெல்லாம் பலன் சுவாமி கொடுக்கறதா இருக்காரோ அந்த அத்தனை பலன்களும் அவர்களுக்கு பூர்ணமாக கிடைச்சு நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் சகலவிதமான சௌக்கியமும் சந்தோஷமும் ஆனந்தமும் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் சுவாமி அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி ஐயன் ஐயப்பனுடைய பாதாரங்கள்ல பிரார்த்தனை பண்ணி இந்த வியாச எழுதிலிருந்து நானும் பகவான்கிட்ட என்னுடைய பிரார்த்தனையை சமர்ப்பணம் பண்ணிக்கிறேன். சர்வமங்கள நாயகரே பூதநாத சதானந்தா சர்வபூத தயாபரா ரக்ஷ ரக்ஷ மகாபாகோ சாஸ்திரே துப்யம் நமோ நமः சுவாமியே. எருமேலிக்கோட்டையில் முன்பிறந்தும் பிடிச்சு வாழும் வாபுர சுவாமியே. 7 நில மாளிகை மூடி பள்ளி வாழும் மொழிக்கரசம் கழிக்கும் மாளிகை பொறுத்தான் பூர்ணேஸ்வரி மஞ்சளோக மாதாவே. கரடி கட்டுவ காட்டான போத்துகள் அடைந்தடம் மாசகலம் தவிடுபடி ஆக்கையில் உணர்ந்திக்கும் பீதியா தொடுதலே விழிக்கணும்
வடவிடபி மூடலே கடகமணி காஞ்சி மணிமகுடம் விவியோடுகள சும்முருமுக வானையனையப்ப சுவாமியே சரணமையப்பா 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 என்று மனமுருகும் அன்பர் தமக்கு சகல சௌபாகியமும் தந்துதவும் திவ்ய தபயோக சித்தாந்த சபரி வீடாசிரமஸ்தானி விஞ்ஞான குருவே பார்ப்புகளும் சபரிமலை 18 கடந்த நிலை ஸ்ரீ சக்கரபீடமதில் சின்மயானந்த பாலன் மகரம் சூழ் நன்னாளில் யோகியாய் ஜோதியாய் இரண்டன காட்சி தந்து இருவினை களையும் போது உருகி வரும் அடியவர்கள் சரணங்கள் விழிக்கும் போது தருணமாய் வந்து காக்கும் ஐயனையப்ப சுவாமியே மாதாபிதா குரு தெய்வமே ஹரிஹர சுதனானந்த சித்தனையனையப்ப சுவாமியே
சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் ஐயப்ப சரணம் சுவாமி சரணம் கணபதியே சரஸ்வதியே சரஸ்வதியே கணபதியே பகவானே பகவதியே பகவதியே பகவானே பகவான் சரணம் பகவதி சரணம் பகவதி சரணம் பகவான் சரணம் பகவான் சரணம் பகவதி சரணம் தேவன் சரணம் தேவி சரணம் தேவனே தேவியே தேவியே தேவனே தேவன் பாதம் தேவி பாதம் தேவி பாதம் தேவன் பாதம் கெட்டும் கெட்டி சபரிமலைக்கே சபரிமலைக்கே கெட்டும் கெட்டி ஆരെ കാണാൻ സ്വാമിയെ കാണാൻ ആരെ കാണാൻ സ്വാമിയെ കാണാൻ സ്വാമിയെ കണ്ടാൽ മോക്ഷം കിട്ടും സ്വാമിയേ അയ്യപ്പോ അയ്യപ്പോ സ്വാമിയേ സ്വാമിയപ്പ അയ്യപ്പ ശരണമപ്പ അയ്യപ്പ കെട്ടും കെട്ടി ശബരിമലയ്ക്ക് ശബരിമലയ്ക്ക് കെട്ടും കെട്ടി ആരെ കാണാൻ സ്വാമിയെ കാണാൻ സ്വാമിയെ കണ്ടാൽ മോക്ഷം കിട്ടും സ്വാമിയേ അയ്യപ്പോ സ്വാമിയപ്പ അയ്യപ്പ ശരണമപ്പ അയ്യപ്പ സ്വാമിയേ അയ്യപ്പോ അയ്യപ്പോ സ്വാമിയേ സ്വാമിയേ അയ്യപ്പോ സ്വാമിയേ അയ്യപ്പോ അയ്യപ്പോ സ്വാമിയേ സ്വാമിയേ അയ്യപ്പോ അയ്യപ്പോ സ്വാമിയേ സ്വാമിയപ്പ അയ്യപ്പ ശരണമപ്പ അയ്യപ്പ പമ്പാവാസ അയ്യപ്പ പന്തളദാസ അയ്യപ്പ പാപവിനാശ അയ്യപ്പ വില്ലാളി വീര അയ്യപ്പ വീരമണി കണ്ട അയ്യപ്പ വില്ലിനു വിരുദ അയ്യപ്പ മോഹിനി സുതനേ അയ്യപ്പ മോഹന രൂപ അയ്യപ്പ മോഹന രൂപ അയ്യപ്പ മോഹാന്തക അയ്യപ്പ ശിവന്റെ പുത്ര അയ്യപ്പ മായാസുതനേ അയ്യപ്പ മായാസുതനേ അയ്യപ്പ മായാസുതനേ അയ്യപ്പ സ്വാമി ശരണം അയ്യപ്പ ശരണം അയ്യപ്പ ശരണം സ്വാമി ശരണം സ്വാമി പാദം അയ്യപ്പ പാദം അയ്യപ്പ പാദം സ്വാമി പാദം ഭഗവാൻ പാദം ഭഗവതി പാദം ഭഗവതി പാദം ഭഗവാൻ പാദം ദേവനേ ദേവിയേ ദേവിയേ ദേവനേ ഗണപതിയേ സരസ്വതിയേ സരസ്വതിയേ ഗണപതിയേ സ്വാമി ശരണം അയ്യപ്പ ശരണം അയ്യപ്പ ശരണം സ്വാമി ശരണം കെട്ടും കെട്ടി ശബരിമലയ്ക്ക് ശബരിമലയ്ക്ക് കെട്ടും കെട്ടി ശബരിമലയ്ക്ക് കെട്ടും കെട്ടി ആരെ കാണാൻ സ്വാമിയെ കാണാൻ ആരെ കാണാൻ സ്വാമിയെ കാണാൻ സ്വാമിയെ കണ്ടാൽ മോക്ഷം കിട്ടും സ്വാമിയെ കണ്ടാൽ മോക്ഷം കിട്ടും സ്വാമിയേ അയ്യപ്പോ അയ്യപ്പോ സ്വാമിയേ കെട്ടും കെട്ടി ശബരിമലയ്ക്ക് ശബരിമലയ്ക്ക് കെട്ടും കെട്ടി ആരെ കാണാൻ സ്വാമിയെ കാണാൻ സ്വാമിയെ കണ്ടാൽ മോക്ഷം കിട്ടും മോക്ഷം കിട്ടിയാൽ പാപം തീരും സ്വാമിയേ അയ്യപ്പോ സ്വാമിയേ അയ്യപ്പോ സ്വാമിയപ്പ അയ്യപ്പ ശരണമപ്പ അയ്യപ്പ സ്വാമിയേ അയ്യപ്പോ നെയ്യഭിഷേകം സ്വാമിക്കേ നെയ്യഭിഷേകം സ്വാമിക്കേ പാലഭിഷേകം സ്വാമിക്കേ പാലഭിഷേകം സ്വാമിക്കേ നീരഭിഷേകം